இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க பொய் சொல்றீங்களா, உண்மை சொல்றீங்களா எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தலைவலியா இருக்குது தினமும். ஏய், பொய் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வேற எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ணுன்ற தரணுன்றது எனக்கு தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் குடிச்சேன்னா இல்லையான்னு. இப்ப எங்க வந்ததா இல்லையா? 6ஆம் தேதின்னு சொல்லி 12ஆம் தேதி வந்துருச்சு. இப்படியே இந்த மாசம் முடிய போகுது. இப்ப இங்க ஒரு 40,000 ரூபாய் இருந்தாதான் இப்ப நான் கடைசி ரெண்டுது கட்டணும் நானு. அதான் இன்னைக்கு தெரியும், அது முடிஞ்சிடும். ஏன்னா நேற்று போன இடத்துல அதுல நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு வலையில இந்த இடத்துல. அதனால உருக்குனீங்கன்னா வேஸ்ட், அப்படியே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க அவங்க. சொந்தத்துல யாருக்காவது கொடுத்துடலாமா, இல்ல கொண்டு போய் கொடுத்தா கடையில எங்க கொடுத்தா? இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அவங்க சொல்றதுதான் நீங்க கேட்டுக்கிட்டு சொல்றீங்களா? கூட நானும் தானே சுத்திக்கிட்டு இருக்கேன், பாக்குறதுனாலதான் சொல்லி. ஏன்னா இதெல்லாம் நான் இருந்தேன்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடுவேன். பெஸ்ட் மணி கோல்டுல நான் கூட தான் கல்லு நகையெல்லாம் விட்டேன். உடனே எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவன் பாட்டு ஒரு ½ காசு அனுப்பிடுறான். காசு இதுவாகுதுன்னு பாக்குறாங்கப்பா, விலை கம்மியாகுதுல்ல, அதனால யோசிக்கிறாங்க. நம்ம இஷ்டத்துக்குன்னா நம்மளது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், வேணும் நம்ம செஞ்சுக்கிறோம், இல்ல வாங்கிக்கிறோம். இல்ல ஆக்சுவலா அது அவனுங்க உருக்குனா இன்னும் கூட பியூரிட்டி கரெக்டா பார்த்துட்டு நியாயமா கொடுப்பாங்க, கரெக்டா கிடைக்கும். ஆமா, அதையும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ குறையுதுல்ல, இப்ப அந்த வெயிட் இப்போ 2 சவரன் இல்ல 3 சவரன் வச்சுக்கோ ஒரு வலையில. இப்ப அத கல்ல எடுத்துட்டு கல்லு நகைனால அதுதானே பிரச்சனை. அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லையா, அது அவங்க பிரச்சனை. அது நம்மளுக்கு இல்ல, என்ன பண்றது அவங்க. இப்ப நம்ம போன இடத்துல கேட்ட இடத்துல உருக்கி தரேன்னது இல்ல வாங்கிக்கிறேன்னு சொன்ன இடத்துல இதெல்லாம் வேஸ்டேஜ் கழிச்சிட்டு தான் வாங்குவோம். ஆமா சொல்றாங்க. ஹரி, உனக்கும் புரியும் எனக்கும் புரியும், இது பெருசுங்களுக்கு தெரியணும்ல இருக்கிற சுச்சுவேஷன். அவங்க வாங்கும்போது 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, இல்ல 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு விலையும் ஜாஸ்தி தான். அதை புரிஞ்சிக்காம அவங்க இவ்வளவு வெயிட் இருக்கு, இதுக்கு போயிட்டு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்றாங்க. வேற எங்கன்னா பார்க்கலான்ட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல சொந்தத்திலேயே யாருக்காவது கொடுத்துட்டு மாத்திக்கலாம். இதெல்லாம் நடக்கிற கதையான ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப நீங்க இந்த சொல்ற கதையெல்லாம் உங்க ஃப்ரெண்டோட அப்பா அம்மா பண்றாங்களா, இல்லைன்னா வாங்க போறவங்க பண்றாங்களா? வாங்க போறவங்க, இடத்த வாங்க போறவங்க. என்னவோ எது உண்மை எது பொய்ன்னு சொல்றதுக்கு இல்லை, உங்க கூடவே தான் நானும் வந்திருக்கணும். கூட என்ன பண்றதுன்னு எனக்கு வேற வழி இல்ல. எனக்கும் சோர்ஸ் இல்லாம போகுது, எனக்கு பயமா இருக்குது வர வர. கண்டிப்பா இதுக்கு மேல எனக்கு இருக்கு இவங்க பண்றத பார்க்கும்போது. எத்தனை நாள் நானும் இவங்க கூட சுத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. அவன் சொன்னதே இடத்த கொடுத்துட்டு கொடுக்குறேன்னா இப்ப அட்வான்ஸ் வாங்கிட்டு தரேன்னா அதுக்கும் சரி இல்லையாச்சு. இன்னும் நான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இதுவா பணிஞ்சு போகணும், சப்போர்ட் பண்ணணும்ட்டு எனக்கு தெரியல. நீ தப்பு நினைக்காத, என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் முடிச்சுட்டு இருக்கேன், வேலை முடிச்சுட்டு வரணும். இங்கேயும் ரொம்ப இதுவா பேச முடியாது. இப்ப நான் இன்னும் இவங்க கிட்ட ஏதோ ஒரு இதுல ஆஷா பேசிட்டேன்னா உனக்கு கொடுக்கறதுக்கும் லேட் ஆயிடும். நான் முடிச்சுட்டு தான் தருவேன் இப்படின்னு அவங்க டிலே பண்ணிடக்கூடாதுன்ட்டு நான் பயந்துகிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் அவங்க என்னென்ன பண்றாங்களோ பண்ணட்டும், அதுக்கு வேணா நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். என்ன இப்படி இருந்தா எப்படி? இப்ப அவங்களுக்கு என்ன வேணுட்டுமே அந்த நகையை கொண்டு சும்மா அவங்க அப்படியே பாவலா காமிக்கிறாங்க போல. வச்சு இடத்த வாங்குற மாதிரி ஐடியா இருக்குதா இல்லையா அவங்களுக்கு? ஒருவேளை நீங்க இடத்த அதெல்லாம் சொல்றது உண்மையா இருந்தா நீ எப்படி ஒன்றும் நினைச்சுக்கிட்டா, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுக்குலாம் அவங்க விற்கணுன்ட்டு தான் வந்திருக்காங்க எல்லாரும். அப்புறம் நான் இதுக்கு என்ன ஆன்சர் பண்றது? நீ மாத்தி மாத்தி இது பண்ண நான் என்ன பண்ணட்டான்? நான் மாத்தி பண்ணலன்னு நீங்க தானே 6ஆம் தேதி சொல்லி 12ஆம் தேதி வரையும் வந்திருக்கீங்க. தெரியும் ஹரி, நான் இருக்கிற இதை சொல்றேன். இப்ப நீ தானே சொல்ற அவங்க வாங்குற ஐடியால இருக்காங்களா இல்லையா, இல்ல விற்கிற ஐடியால? இடத்த விற்கிறது கன்ஃபார்ம்ப்பா. வாங்குறவங்க கிட்ட காசு இப்ப இல்லை, அவங்க எதிர்பார்த்ததா இல்ல அவங்க டைம் கேட்கறான்னு இல்லை. டோக்கன் அட்வான்ஸ் வேணா தரேன் வாங்கிக்கோ, மீதி 3 மாசம் டைம் கொடுன்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பாதியாவது வரணுன்ட்டு அவங்க பாக்குறாங்க.
எப்படி கொடுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்ப இவங்க என்ன சொல்லணும், 3 மாசம் கழிச்சு அதிக ரேட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டு அப்படி ஏதாவது பேசி விற்கணும் வாங்கணும். என்னவோ வந்து சிட்டி கிடையாது ஹரி, இது வந்து இந்த இது அக்ரிகல்ச்சர் இது சரியா, நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாறிடாது. வாங்க வர்றவங்களும் இதெல்லாம் பார்த்துதான் வாங்குவாங்க. அங்க இது விளைச்சல் இருக்குமா இல்ல என்ன பிரச்சனை எல்லாம் யோசிப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இந்த சிட்டிலன்னா லீகல் பார்ப்போம், டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா பார்ப்போம், ரேட்டு முன்ன பின்ன வாங்கிட்டு போய்கிட்டு இருப்போம். அங்க வந்து சிலதெல்லாம் பார்த்து தானே வாங்குவாங்க. சரிண்ணே, அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே வருஷம் பூரா. நீங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு இது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம். எனக்கும் வேலை ஆகணும்ல, உட்காந்துட்டு இருக்கேன்னா இப்ப நான் இங்க சென்னையில வந்து என்ன பண்ணிட்டு போறேன். அது கரெக்டு தான், இருந்தாலும் இங்க இருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்றது கண்குளிர பாக்குறேன். அதனால சிலது தெரியுது. அவங்க அதாவது நான் அவசரப்பட்டா அந்த பையனும் என்கிட்ட எவ்வளவு இது பண்றான்ட்டு எனக்கு தெரியும். எந்த பையன்? அந்த நான் கொடுத்தவன். நீங்க கொடுத்தவங்களா? அவனும் எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கான், அந்த அண்ணாட்ட எவ்வளவு போன் வருதுன்னா எடுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ரொம்பதான் நம்மளும் இது பண்ண முடியும். எல்லாம் சிலதெல்லாம் நீ தப்பா நினைக்காத. நீ எனக்கு எடுத்து கொடுத்தனா உனக்கு இருந்த என்ன உன்னோட இதுக்கு உடனே பேங்க் லோன் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு பொருளை விற்கிறோம், அவங்களுக்கு வாங்கறதுக்கு விருப்பம் இருக்கணும், ரேட்டு ஒத்து போகணும், அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸ் பார்க்கணும்னுவாங்க. இதெல்லாம் இருக்குல்ல, தெரியாது இல்லை உனக்கு, படிச்சவன் எல்லாம் ஒரு செகண்ட்ல நடக்கிறதா. அப்படியே இருந்தாலும் பணம் மொத்தமும் அவங்க கிட்ட இருக்கணும். எவ்வளவு ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி அதை ரெடி பண்ணணும். எவ்வளவு இருக்கு, எல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல முடியுதா? கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இல்லைன்னு சொல்றேன். நான் அதுதான் அவங்க கிட்ட நான் அடிச்சிட்டேன். ஏண்டா இப்ப ட்ரை பண்றது இது அப்பவே ஒரு 2 மாசம் முன்னாடி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமாடா. இந்நேரத்துக்கு ஃபைனல்ல வந்து இருக்குங்க, கடைசி நேரத்துல வந்து நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்துறேன். நான் அவங்ககிட்ட தான் பேச முடியும். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னு தான் நான் கேட்க முடியும். எவ்வளவு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு எனக்கு தெரியும். ஜீர்ணிச்சுக்கிட்டு எப்படி பண்ண போறோம்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது உங்க சூழ்நிலை. சொல்லல ஏமாத்தல, வரல, அவ்வளவுதான், வந்துடும். அந்த நம்பிக்கையோட தான் அந்த பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அது எத்தனை நாள் சுத்துவீங்க? என்ன பண்ண சொல்றேன்? எத்தனை நாள்னா இருக்கிறத சொல்றேன். எத்தனை நாள்னா நீ நானும் அர்ஜென்ட் படுற மாதிரி அங்க நடக்கணும்ல, கையில வச்சு பாருங்க. நீங்களும் அர்ஜென்ட் படுறீங்களா? நான் அர்ஜென்ட் படல. பேங்குக்கார இஎம்ஐனா அந்த டேட்டுக்கு கரெக்டா கட்டி தொலையணும். அதுதான் எனக்கு தெரியும். என்ன பண்ணட்டும் தான் நானும் கேட்கிறேன். கையில இல்லாததுதான் இப்ப பிரச்சனையே. அவங்களும் எவ்வளோ எனக்கோசரமோ இல்ல அவனோட கஷ்டத்துக்கோசரமோ அவங்களும் என்ன கிளியர் பண்ணணும்ட்டு எந்த அளவுக்கு சிலதெல்லாம் முயற்சி பண்ணுமோ அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க உங்களோட கஷ்டத்துக்குன்னு தனியா அங்க ஒன்றும் கஷ்டப்படல. நீங்க தான் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்தா லாபம் தான். சரி, அது நம்ம பேசக்கூடாது லாபமும் நஷ்டம்ட்டு. அவங்களோட இடம் அவங்க இன்னைக்கு இல்லைனால நாளைக்கு விற்க போறாங்க. ஆமா. அதனால அது நம்ம இது பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன, என்னோட காசு வந்துட்டா போதும். அவங்க எப்படின்னா விட்டுக்கிட்டோம் இல்ல வச்சுக்கிட்டோம் இல்ல அடமானம் போட்டுக்கிட்டோம், எதனா பண்ணட்டும், நல்லது நடந்தா சரி, அவ்வளவுதான். கஷ்டம் இப்ப டிலே ஆகாது, உனக்கும் கஷ்டமா இருக்கு, எனக்கு அதுக்கு மேல. அப்ப என்ன இப்ப இன்னைக்குன்றீங்க, இன்னைக்கும் வந்து முடியுமா முடியாதான்ற மாதிரி தான் சொல்றீங்க. அது இன்னைக்கு அதான் அவங்க எப்படி சொல்றது, அவங்களே வேற எப்படி அந்த ஊர்ல பஞ்சாயத்து ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு யாராவது வாங்கிக்கிறதுக்கு இருந்தா சொல்லுங்க, நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்ட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் சிலது பேச போகணும், போயிட்டு அது முடிவு பண்ணி அவங்க வரணும், வாங்க வரவங்க இந்த மாதிரி அதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஒரு நகையை வாங்குறதுன்னா ஊர்ல எல்லாம் இப்ப ஈஸியா நம்ம இங்க கொடுத்துட்டு வர மாதிரி கொடுக்க முடியாது. இன்னொரு கிட்ட இருந்து இவ்வளவு ரூபாய் இது பண்ணிக்கிட்டோம், அதுக்கு சாட்சி கையெழுத்துன்ட்டு 2 பேர் 3 பேர் போடுவாங்க. ஏன்னா பின்னாடி அவங்க திருடு போச்சு அது இதுன்னு எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஃபார்மாலிட்டிஸ். அதுக்கெல்லாம்
ஃபர்ஸ்ட் அந்த பழைய நகைங்க யாருன்னா வாங்குவாங்க இப்ப? அதுக்கு என்னோட டைமா இல்ல அந்த பையனுக்கு இதுவான்னு தெரியல. அவங்க சொன்னது நம்ம நகையை வச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப இல்லைனாலும் பாதியாவது போயிடுங்க, கொஞ்சம் இது பண்ண. கடைசியில் பார்த்தா எல்லாத்துலேயும் முக்கால்வாசி இதில் கல் இருக்கு. இல்லைன்னா என்ன சொல்றது, எப்படி அந்த கம்பிங்க உள்ள செயின்கள்லாம் பழைய இதுல கம்பி மாதிரி போட்டுதான் கோத்துருக்காங்க. அதனால இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதுவாகுது இந்த விற்க போற இடத்துல. இல்லைண்ணே, அது அவங்களுக்கு தங்கம்ன்றது வந்து கேரண்டி. ஏன்னா அவங்களுக்கு வாங்கணும்னு கேரண்டி. ஏன்னா நானா இருந்தேன்னா அப்பவே உருக்குங்க, 1 மணி நேரத்துல என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுங்கன்னு. இப்ப இருக்கிற காசுக்கு எவ்வளவு வந்தாலும் அவங்களுக்கு நல்ல லாபம். வாங்குறவன் லாபம் சரியா, இவங்க இவ்வளவு குறைஞ்சிருதுன்ட்டு இல்ல அப்படியே கொடுத்துடுறான் ஒரு அமௌண்ட். இப்ப விற்கிறது 5000 ரூபாய் விற்குதுன்னா கிராமு, எங்களுக்கு 4000 ரூபாய்க்கு கொடுங்கன்ட்டு அப்படி கேட்கறாங்க. உருக்க வேண்டாம அப்படின்ற மாதிரி. அப்போ உருக்க வேண்டாம்னா யாருன்னா ஒத்துப்பாங்க? அது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? அது வாங்குறவங்களுக்கு கஷ்டம். அதனாலதான் ஒரு சிலர் வாங்காம மிஸ் ஆச்சு. வேற இதுக்கோசரம் இல்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு எதுவும் கைகூடி வரல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு முடியற வேலையா? என்னோட நம்பிக்கை இந்த இதுல போய் பேசுனதுக்கு நேற்று தெரியும் முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை தான். அப்படி எத்தனை சவரன் வச்சிருக்காங்க? எத்தனை கிராம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க? அது ஒரு பெட்டி ஃபுல்லா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 சவரனுக்கு இருக்கும். 1 கிலோ தங்கமாக இருக்கும். ஐயோ. அதனாலதான் அமௌண்ட் இப்போ நான் தான் சொல்றேன். லேண்டு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல போற லேண்டு இவங்க வந்து பாதியாவது அட்வான்ஸ் வேணும்ட்டு கேக்குறாங்க. பாதினா ஒரு 50 அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க கையெழுத்து போடுறதுக்கு. இவங்களும் கையெழுத்து போட்டா ஊர் சைட்ல என்ன நடக்குன்ட்டு உனக்கே தெரியும். பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்ட்டு இவங்களும் சிலதுல ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு என்னென்ன செய்யணுமோ தெரிஞ்சவங்க மூலியமா பஞ்சாயத்து கட்சி ஆஃபீஸ் அவங்க மூலியமா எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்டையாவது எனக்கு சொல்லலாம் இல்லைண்ணே ஒரு வார்த்தை என்ன நடக்குதுன்னு. எனக்காவது நீங்க சொல்றது உண்மைன்றதாவது புரிஞ்சுக்க முடியும்ல. சரி, நான் வந்தவொன்னு சொல்றேன். 3 மாசம் கட்டிட்டு இப்ப 4வது மாசம், இப்ப நான் 3வது மாசமே பாக்கி இருக்குது. கிரெடிட் கார்டில் எடுத்து கட்டினதுனால 30,000 ரூபாய் கட்டுறதுக்கு மறுபடியும் கிரெடிட் கார்ட்லயே எடுத்தா அடுத்த மாசம் அதையும் சேர்ந்து இம்சையா போயிடும். இல்லப்பா, அடுத்த மாசம்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த ரிலேட் பண்றேன், முடிஞ்சிடும். கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு உடனே எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சரி, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்டும் எனக்கு பேச சொல்றீங்களா? எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் கிடைக்கும். நீங்க சொல்றது உண்மை, அங்க இருக்கீங்க, ஓகே அப்படின்னு. அவன் வரட்டும், போயிருக்கான் அவங்க. சரி, பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா அது சொன்னேன், நேற்று தானே பேசுனேன். எத்தனை நாள் பேசுவீங்க? இதே நாள் 15ஆம் தேதி 30,000 ரூபாய் கட்டணும். எவன் கொடுப்பான்? ஆல்ரெடி 2.5 லட்சம் கட்டியிருக்கேன். எனக்கு 3 லட்சம் ரூபாய் நீங்க இப்ப கொடுக்கணும். எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான் அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து நான் 3 லட்சம் ரூபாய் எனக்கு வந்தாகணும். நான் என்ன என் காசு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், எங்க இருந்து வரும்? புரியணுமா வேணாம்? நான் சாப்பிடல. நான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் செத்துக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுண்ணே, உங்க கவலைண்ணே. இப்ப எனக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணி உபதிரத்துல மாட்டிருக்கேன் நானு. சரிப்பா, இல்லன்னு சொல்லலையே, ஹெல்ப் பண்ண கஷ்டமாயிடுச்சு. நேத்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி குடுக்கறேன் பேசுவாருன்னு சொன்னீங்கல்ல, அப்புறமா ஏன் போன் எத்தனை தடவை பண்ணாலும் எடுக்கவே இல்ல? அவன் வரல, அவன் அந்த வேலையா சுத்திட்டு இருக்கும்போது அவன் வந்தா தானே. நீங்களாம் சுத்திக்கிட்டே இருப்பீங்க, நீங்களாம் சுத்துறதுனால தான் உருப்படாம போயிருக்கீங்க. நான்லாம் வந்து கரெக்டா நான் இருந்ததுனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து கல்யாணம் குழந்தை எல்லாம் அமைய மாட்டேங்குது. உங்களை மாதிரி தருதலைங்களுக்கெல்லாம் எல்லாம் அமைஞ்சு போயிட்டு கூட வீணா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. தப்பரி இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நீங்க எல்லாம் தருதலைங்க தானே. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு வேற ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். சரி வச்சு, நான் அப்புறம் ரெடி ஆனவொன்னு உங்களுக்கு கால் பண்றேன். இல்ல, எப்ப ரெடி ஆகும்? A few moments later. சொல்லுங்க, இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க? நீ எதுக்கு இப்ப பண்ண? நான் பேசிட்டேன், திரும்பி நீ கால் பண்ண. நான் காசு எனக்கு காசு கட்டணும்னு பேங்க் சும்மா இருக்க மாட்டானே.
தெரியும் ஹரி, நீ தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணா நான் வந்து என்ன பண்ண முடியும்? காசுக்கோசம் தான் வந்திருக்கேன், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்களும் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் எதிர்பார்ப்பாங்கல்ல. நஷ்டத்துக்கு யாருன்னா பண்ணிடுவாங்களா? நம்ம கஷ்டத்துக்கு அவங்க எப்படி நஷ்டப்படுவாங்க? அதை புரிஞ்சுக்காம நீ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற, எப்படி எனக்கு இதுவாகும்? நான் வச்சுக்கிட்டு நான் ஏதாவது பண்றேன்னா கண்டிப்பா அதை பார்க்க மாட்டேன். எனக்கு வேலை ஆகணும், முடிச்சு கொடுத்துட்டு இது பண்ணுவேன். என்கிட்ட இல்லை, அது கூட என் ஃப்ரெண்டு இது கூட கிடையாது. அவங்க இடத்த வாங்க வரவன் விற்க போறான், அவன் விருப்பப்படுவானா? நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணிப்பாங்களா? அப்புறமா எப்படி நான் 6ஆம் தேதி கேட்டீங்க? 6ஆம் தேதி 13ஆம் தேதி வந்துருச்சு. அவங்க சொன்னதை வச்சு நான் சொன்னேன், கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல, தப்புதான். அவங்க அவ்வளவு கான்பிடென்டா சொன்னாங்க. வாங்கிடுவேன், ஒரு நிமிஷம், அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம், கொடுத்துட்றேன்னு. நான் உங்ககிட்ட நானே எங்க ஒய்ஃபும் என்ன பண்ணோம், வந்து ஜனவரி பிப்ரவரி ஏற்கனவே நீ கட்டிட்ட, மார்ச்சும் கொஞ்சம் டைம் கட்டிக்கோ, இல்ல வந்துட்டா கட்டிடுறோம், ஏப்ரல்ல இருந்து உனக்கு கட்டுறோம்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோமா இல்லையா? அப்படியா சொன்னீங்க? மார்ச் மாசமே கொடுக்கறேன் தானே சொன்னீங்க நீங்க. மார்ச் வரைக்கும் கட்டிக்கடான்னு சொன்னாங்க, நான் கூட சொல்லல, அவங்க சொன்னாங்க. சரி, இப்ப மார்ச் வரையும் நான் எப்படியும் கஷ்டப்பட்டு கட்டிடுறேன், எப்படி நான் கட்ட முடியும்? எங்க இருந்துனே வரும் காசு? ஹரி புரியுது ஹரி, கோவம் தான் வருது. புரியுது, நீ உன்னோட இதுல நீ கத்துற இது பண்ற, அப்ப நானும் அதே மாதிரி கத்திட்டா எனக்கு வராம போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் இந்த தலைவலி எனக்கு தேவையில்லாத தலைவலி, நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை 2-3 நாளா ஒழுங்கா. அப்ப நாங்க வந்து நான் சாப்பிட்டு வேலை வேலைக்கு தூங்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கோம், அங்க இங்க அலையிறது, ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு யார் யார் தரணுமோ ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தப்பா நினைக்காத, சில இதுல நீ பண்ண இது வீட்டுக்கிட்ட இப்ப என்கிட்ட பேசுறதுக்கு கூட நிறைய பேர் தயங்குறாங்க. நீ பாட்டு எனக்கு வாங்கி கொடுத்த, ஹெல்ப் பண்ண, நான் இல்லைன்னு சொல்லல, கட்ட வேண்டியது நான் தான். இப்ப நீ என்ன தானே கூப்பிடுற, கத்துற, சண்டை போடுற, கொடுங்கன்னு சொல்லி கேட்குற, எல்லாம் பண்ற. இப்ப போய் நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்திய, அவங்களா கொடுக்க போறாங்க? அதுக்கு யாரு காரணம்? நீ 100 ஃபோன் கால்ஸ் பண்ணா ஒரு காலுக்கு பேசுறீங்க. ஹரி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நாங்க முதல்ல இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். நீ நடுவுல பேட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ண, அது பிடிக்காம தான் எடுக்கல. இதெல்லாம் அப்படியே பொய் பித்தலாட்டம். நான் ஒரு நாளும் நான் வந்து உங்களை நீங்க பேசாதப்ப நான் பேசுனது கிடையாது. நீ எப்ப லவடிக்காபாலும் பேச ஆரம்பிச்சீங்களோ அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்ல பேசுனேன். நீ அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கடா, அதுக்கு முன்னாடியே இந்த புறம்போக்கு பண்ணாடெல்லாம் கெட்ட வார்த்தையா உங்க ஊர்ல? சரி, எல்லாமே போட்டிருக்க, அதுதானே நான் சொல்றேன், போட்டிருக்கல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது காசு ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? அந்த என்ன எனக்கு கிடையாது. மறுபடியும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்றடா? நீ அசிங்கமா பேசிட்டேன்னா அப்ப இந்த 25 லட்சம் என் தலையில போட்டுட்டு போயிடுவீங்களா? போட மாட்டேன்டா, அதுக்கான ஏற்பாடு என்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 3 விதமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகுது, இல்லைன்னு சொல்லல, எல்லாமே கையில வச்சுட்டு பண்ணல. ஏற்பாடு பண்றேன்னா இடம் விற்கிறாங்க இல்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா உடனே நடக்காது, உனக்கும் தெரியும். உடனே நடக்காதுன்னா அது எப்படி நடக்க வைக்கணுமோ நீங்க, அது உங்க பிரச்சனை. எனக்கு என் காசுக்கு இஎம்ஐ கட்டி தொலையணும். சரி பண்றேன், ஏற்பாடு பண்றேன். மறுபடியும் பண்றேன்னு டேட் கேட்பாரு தவிர ஆனா அந்த டேட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. பின்ன முடியலன்னு தானே சொல்லி உங்ககிட்ட கேட்கிறோம். என்ன நீ எல்லாத்துக்கும் இதுவாவே பேசினா முரண்பாடா எப்படி நான் உங்ககிட்ட பேசுது? சமயத்துல கோவத்துல கட்ட முடியலன்றதுக்கோசரம் நீ தப்பா பேசுற, மனசு கஷ்டமா இருக்கு. என்ன தப்பா பேசுற ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நீ பேசுனதா நான் என்ன பேசுனேன் உனக்குதான் தெரியணும். நீ என்ன பேசுன? இப்படியே பேசி அங்க வந்து லாவண்யா கிட்டயும் எல்லார்கிட்டயும் என் பேரை ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்ததுனால என்னை யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு என் பெரியம்மா மதிக்கல, உனக்கு மரியாதை இருக்கு, வீட்டுக்குள்ள உட்காந்து சோறு போடுறாங்க, எனக்கு வீட்டு வெளியில. அப்ப உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனை? நீக்கு வரக்கூடாதுன்ட்டு இது பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? மற்றபடி உன்னை வரக்கூடாது அதெல்லாம் நான் இப்ப எதுவும் பேசுற இதுல இல்ல. நான் பேசுனா உனக்கும் கஷ்டம். அப்ப நீங்க ஏன் சொல்லணும்? நீ வந்து அங்க எல்லார்கிட்டயும் சொன்னதுனால என்கிட்ட பேச கூட தயங்குறாங்கன்னா நீ பண்ண பிரச்சனை உன் மேல பிரச்சனை என்ன வந்து தப்பு கண்டுபிடிக்க யூடியூப்ல போட்டதுனால எவ்வளவு பேருக்கு இது இல்லாம குரூப்ல வேற போட்டு வச்சிருக்கல, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. என்ன பேசுற? எல்லாத்துக்கும் என்ன சாட்டுற? நீ போட்டதுனால தானடா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னாச்சு, என்ன எதுக்கு வாங்குனீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டம், திரும்பி கட்ட வேண்டியது தானே, அப்படிதான் என்ன கேட்டாங்க. மற்றபடி உன்னை வந்து இதுவா என்கிட்ட பேசல.
ஆனா எனக்கு யாருமே போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே, என்ன வந்து தனிமரமா தவிக்க விட்டுட்டாங்களே. நீ இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்ட தப்பு. நான் பண்ணிக்கிட்ட தப்பே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஏமாத்தி என்ன கடனை வாங்க வச்சது நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிளான் பண்ணி என்ன வந்து சிக்க வச்சிருக்கீங்க. சரி, நீ அப்படி நினைச்சா அது என்னோட தப்பு இல்ல. எப்படி நான் நடுவுல எப்படி நீங்க வீடும் முடிஞ்சா வாங்கித்தான்னு கேப்பீங்க, எப்படி உங்களுக்கு வாய் வந்தது? இது அடைக்கவே துப்பு இல்லையா? வாங்கித்தான்னு சொன்னேன், பிச்சதுக்கு அப்புறம் லீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு. இல்ல, நீங்க லோன் இருந்தா எனக்கு அந்த மாதிரி வீடு ஏதாவது கூட செட்டில் பண்ணுன்னு கேட்டீங்க, பிச்சை எடுக்காத குறைய. நான் என்ன சொன்னேன், இந்த லோன் வாங்கி கொடுத்து இதுவே கட்டுறதுக்கு துப்பு இல்ல. அது எப்ப சொன்னேன் அந்த வார்த்தையை கூட? முடிச்சதுக்கு அப்புறம் தானே சொன்னேன். முடிச்சதுக்கு அப்புறம்லாம் இல்ல, நீங்க அப்பவே கேட்டீங்க. எப்படியாவது நான் வந்து உங்களுக்கு வந்து நான் படிச்சு போய் கொடுத்துடுவேன்னு நினைச்சிருக்கீங்க. அடி முடிச்சிட்டு நான் கேட்கறேன், வாங்கி கொடுறான்னு தான் சொன்னேன். அப்பவே எனக்கு கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்கல. வீட்டை முடிச்சுவேன், நீ பண்ணிக்கிட்ட மாதிரி ஐடியா பண்ணாம நாங்க பண்ணிக்கிட்டோம், இப்ப கஷ்டப்படுறோம், அப்படிதான் சொன்னேன். சரி, சொன்னது ஒரு தடவையாவது சொன்ன மாதிரி நடந்திருக்கா? உங்களுக்கு என்னன்னா, இப்ப என்ன பார்த்தா ஆகாது, ஆனா என்கிட்ட காசு மட்டும் வாங்கிக்கிட்டீங்க, காசுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க. கடவுள் அது வந்து உன்னையும் தவிக்க விட்டுறாரு, என்னையும் தவிக்க விட்டுறாரு. உங்களுக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆகாது. என்கிட்ட ஏன்னா காசு கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் அறிவு இருக்குதா உங்களுக்கு? இல்லப்பா, இல்லாம தான் தெரியாம வாங்கிட்டேன், தப்புதான், மன்னிச்சுக்கோ. உனக்கு ஒரு வார்த்தை அன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் நான் உங்க அம்மாக்கு கொடுத்தது, அப்ப கொடுத்தது கூட உங்க பொண்டாட்டியோட அம்மாவை நாங்க பாத்துக்கிட்டோம். எல்லா இடமும் நான் பாத்துக்கிட்டோம். எங்களுக்கு காசு எனக்குன்னு ஒரு பைசா நீ கொடுத்தது கிடையாது. ஓகே ஓகே ஹரி, அதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்க, எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே விட்டுரு. இப்போ நான் வாங்கியிருக்கிற காசு வந்து பேசுவோம், சரியா? பழச பத்தி இந்த மாதிரி தான் பேச வேண்டாம். சரி, நேத்து ரெடி பண்ணிட்டீங்களா? கல்லு நகை இருக்குது, பெட்டி பெட்டியா வந்து இறங்குச்சுன்னு ஏதாவது உண்மையா இருக்கா? ஒன்னாவது சரி, நான் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வரும்போது காட்டுறேன். அப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு பண்ண தெரியாது, அதெல்லாம் பண்ண தெரியாது. ஆமா, ஆனா யூடியூப்ல உட்காந்து பார்க்க தெரியும், தப்பு கண்டுபிடிக்க தெரியும், யார் எப்ப கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அது நான் பாக்கலடா, பார்த்தவங்க சொன்னது. எந்த நாய் பார்த்து சொல்றான் சொல்லு எனக்கு? எந்த நாய் நீ குரூப்ல போட்டியோ, யார் யார் உங்க குரூப்ல இருக்காங்களோ அவங்க பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க, சரியா? ஸ்டேட்டஸ்ல போடுற, குரூப்ல போடுற, யூடியூப்ல வைக்கிற, என்னென்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவும் பண்ணிக்கிட்டு. ஏன்டா 1 ரூபாவா 2 ரூபாவா இத்தனை லட்சம் கடனை கொடுத்துட்டு அந்த கடனை அடைக்காம எங்க அம்மா செத்து போயிருக்காங்க, நான் போட மாட்டேனா? அரே, அம்மா செத்ததை பத்தி திரும்பி பேசுனா நல்லா இல்ல, சொல்லிட்டேன். உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைனாலும் உங்களோட காரணத்தினாலதான் அவங்க வந்து செத்து போயிருக்காங்க. நீ சாப்பாடு சரியா போடலடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். நீயே சொல்லிருக்க இது பண்ணலன்ட்டு. இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசாத. இப்படி எல்லாம் தப்பு கண்டுபிடிச்சு இந்த ஆளு என்ன மனசு கஷ்டப்பட்டு ரணமாக்குறான். அப்ப நீ தப்பா பேசுறியா? அது தப்பு இல்லையா? நான் என்ன தப்பா பேசிட்டேன்? காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஊர் சுத்துறவங்க வேற என்ன சொல்றது? நீ லவடி கப்பல்னு பேசுறிய, நீ தான் ஒண்ணுத்துக்கும் தெரியாத லவடி கப்பல். என்ன பேசுனடா? அதை விட தப்புலாம் பேசுனடா. தப்பு பண்ண வார்த்தை இல்ல. நான் ஒரே வாட்டி நான் பேசாதது எனக்கு தெரியும். நீ சும்மா இப்படி வந்து கட்டுக்கதை கட்டுற எல்லாம் வைக்கலடா. என்னென்ன பேசுனேன்ட்டு பச்சை பச்சையா? உன் பொண்டாட்டி எனக்கு 2 வயசு 3 வயசுல என் விரல புடிச்சு அவன் நிப்பிள்ஸ வந்து தடவிக்கிறா, என்னத்த சுகத்தை கண்டா? இதெல்லாம் நடந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் என்ன அசிங்கமா பேசிட்டேன்? நானு 2 வயசு குழந்தைக்கு உனக்கு தெரியுமாடா? எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்க அம்மா பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்குது. எங்க அம்மா எங்க அப்பாவை எல்லாரும் சேர்ந்து திட்டி எங்க அப்பாவை வந்து வீட்டை விட்டு துரத்துனதெல்லாம் ஞாபகம் இருக்குது. தோல்ல தூக்குனாங்கன்னா லேடிஸ் மேல படாம இருக்காது. என்ன இந்த மாதிரிலாம் நீ பேச பாருங்க. இன்டென்ஷனலா பண்றது வேற, இன்டென்ஷனலா வந்து பக்கத்துல வந்து படுக்க வச்சுக்கிட்டு குழந்தை எனக்கு நான் தூங்க கூட இல்ல, தூங்காதப்ப இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுமா தோணாதா? சரி, அதான் இந்த மாதிரிலாம் நீ பேசு. எனக்கும் அதான் கஷ்டமா இருக்கு இந்த மாதிரிலாம் பேசுறதுனாலதான். நான் அசிங்கமா பேசிட்டேன்னா என்ன அசிங்கமா பேசுறேன்? இதை தவிர்த்து நான் நடந்த மாதிரி சொன்னேன். சரியாடா, இது போடாதுடா. குழந்தைக்கு போயிட்டு இது பண்ணாங்க. அப்ப அன்னைக்கே நீ அடிச்சு பேர்த்த வேண்டியதானே, ஏன் வீட்டுல வச்சு? எங்க அம்மா கிட்ட சொன்னேன், எங்க அம்மா வந்து புரிஞ்சுக்கலையே. 2 வயசு குழந்தைக்கு இவரு பண்ணதெல்லாம் தெரிஞ்சது. அம்மா கிட்ட போய் 2 வயசெல்லாம் இருக்காது, ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது. மாத்தி பேசுற பாரு, நீ தானே இப்ப சொன்ன குழந்தை ஞாபகம் இருக்குது. அது எந்த வயசுலாம் தெரியாது. நீ மண்ணு கட்டாத, என் காசை கொடுத்து தொழிலா தேவையா பையல? செத்துடுவேன் போல நான் இங்க. நான் செத்துட்டேன்னா சந்தோஷப்படுவீங்க போல. சொல்லு, நான் தூக்க மாட்டேங்கிறேன் இப்பவே. உன் பேரை எழுதி வச்சுட்டு நான் ஆல்ரெடி உன் போட்டோவை, உன் பேரு, உன் நம்பர்லாம் யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துடுவேன். நான் ஆல்ரெடி அந்த ஸ்டெப்ல தான் இருக்கேன். நாசமா போயிடுவேடா நீ. நான் செத்துடுவேன் உன் டார்ச்சர்லயே. என் காசு எப்ப வரும் சொல்லி தொலை. லாஸ்டா டைம் தான் உனக்கு. 2 மாசம் டைம் கொடுறா. 2 மாசம்ல ஒரு மயிர் புடுங்க முடியாது நாயே. நான் 3 லட்சம் ரூபாய் நான் எப்படி கட்டுவேன்?
நீ ஏதாவது கொடுத்து வச்சியா? உனக்கு நுங்க பக்கத்துல இடம் மாதிரி எனக்கு இருந்ததா? கேவடியா பயல, என் காசை கொடுத்து தொலைடா நாய பாடு, லவடி கபால், எச்சக்கல நாய். 2 மாசம் டைம் கேட்கறான் இளவு எடுத்தவன். நீ மொத்தம் கேட்கறல்லடா, கட்டணும்ல, டைம் வேணா என்கிட்ட வச்சுக்கிட்டா நான் இல்லைன்றேன். ஏற்பாடு பண்ணிருக்கோம். புறம்போக்கு அப்புறமா எந்த தைரியத்தோட என்கிட்ட மறுபடியும் காசு கேட்டு போடுங்கண்ணே. ஏமாத்தி தானே அப்ப வாங்கியிருக்கீங்க. புறம்போக்கு புருஷனும் பொண்டாட்டியமா நடிச்சு தானே வாங்கியிருக்கீங்க. ஏதோ தப்பு கண்டுபிடிக்கிற, என்னென்னவோ பேசுற. என்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறது நீ யாருடா லவடி கபால் தேவடியா பயல? இதுக்குதான் நீ இந்த மாதிரி யூடியூப்ல போடுவேன், உன் பேர் ஊரோட போடுவேன். நான் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அனுப்பணும் அனுப்பி வச்சுடுவேன். நான் செத்து கூட போயிடுவேன். அந்த அளவுக்கு டார்ச்சரா இருக்கு. நான் 3 நாளா சாப்பிடல. எனக்கு என் வேலையெல்லாம் ஸ்பாயில் ஆகுது. உன் இழவெடுப்பை உன் தேவடியா பையன், இந்த இத்திஷ் குப்தா தேவடியா பையனால நான் செத்து சுண்ணமாகிறேன். அந்த லாவண்யா லூசு கூதி மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணி என் உயிரை வாங்குது. சைக்கோ கூதிங்க எல்லாம் தேவடியாளுங்க என் உயிரை வாங்குறீங்க. நாசமா போகணும், நான் சாகணும். அதுதான் உங்களுக்கு தேவை. நீ சுத்திக்கிட்டு கடை. உன் பையன் இப்ப எக்ஸாம் எழுதுறானா? எங்க இருக்க நீ? அதுங்க எங்க இருக்குதுங்க? எக்ஸாம் எழுதி முடிச்சிருச்சா? என்ன பிளான்ல இருக்கீங்க? சொல்லி தொலை எனக்கு. அதே காசு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொண்டாந்து தரேன். கொஞ்சம் லேட் ஆகுது. இல்ல அப்படி எப்படின்னு 2 மாசம் டைம் கேட்கறான் பாரு புறம்போக்கு பைத்தியக்காரன். நீ என்ன சொன்ன? மொத்தத்தையும் கொடுன்னு சொன்னல. மொத்தத்தையும் கொடுத்துடுவேன். நீ குடுக்குறேன்டா, கொடுத்துட்டு அப்புறம் ஒண்ணுத்துக்கும் தேராத பொண்ணு புறம்போக்கு சுத்தி கிடக்கும், ஊர் மெஞ்சிட்டு கிடக்கும். சரி, என்ன பண்றது? நான் அப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ணாதான் உனக்கு செட்டில் பண்ண முடியும். சரியா? நான் ஒன்றும் வேலை செய்யல. இந்த மாதிரி யாராவது கேட்கணுமா வர வேண்டிய காசு? எனக்கு தெரியாது. எனக்கு 3 லட்சம் ரூபாய் எனக்கு இந்த அடுத்த ஒரு என்ன சொல்றது, இந்த மாசம் முடியறதுக்குள்ள எனக்கு வேணும். பண்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. 3 லட்சம். நீ போன் பண்ணாத, நானே பண்றேன். அப்புறம் போன் பண்ணிட்டு எடுக்கல, இது பண்ணல, அப்புறம் கோச்சிக்கிற, தப்பா பேசணும், நானும் தப்பா பேசணும். எனக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கு. நான் நிஜமாவே நான் சாப்பிடுறது இல்ல, பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கேன். வேண்டாம், உடனே அண்ணான்னு சொல்லாத. இப்ப பேசுனது வேற மாதிரி பேசிட்டு இப்ப அண்ணான்னு சொல்லாத. நீயும் இது பண்ணணும். அறியாதே நான் எத்தீஷாவே இருக்கேன். நீ எனக்கு கடன் கொடுத்த அந்த கடனை உண்டி பேசுவோம், வருவோம், போவோம். ஓகே, அது நல்லா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ கொண்டாந்து உனக்கு கிளியர் பண்றேன். அது எப்படி? எங்க சோர்ஸ் இருக்கு? 2 மாசம் டைம் கேட்டுட்டு 3 லட்சம் ரூபாய் எப்படி கொடுப்பேன்? அரி உனக்கு எப்படியோ வரணும், அவ்வளவுதான். ப்ளீஸ், அது உனக்கு தேவையில்லாது. உனக்கு வேண்டியது நான் வாங்கின கடன். இப்ப நான் உனக்கு போன் பண்ண கூடாது. எனக்கு 3 லட்சம் ரூபாய் எப்ப கொடுக்க போற சொல்லு. அடுத்த மாசம் டியூவோட சேர்த்து. அதுதான் டேட். நான் சொல்லிட்டேன்னா நீ கேட்டுக்கிட்டே இருப்ப. இல்ல இது பண்ண நீ தானே சொன்னேன்ட்டு. இப்ப கொஞ்சம் இந்த மாசம் முடிய போகுது. இப்ப நான் இந்த 15ஆம் தேதி நான் எப்படி கட்டுவேன்? 30,000 ரூபாய் யாரு கொடுப்பா? எங்க இருந்து நான் அரேஞ்ச் பண்ணி கட்டுவேன்? புரியுது, முடியலன்னு இப்ப உங்ககிட்ட சொன்னது. நீ சொன்னது இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி மொத்தம் கட்டுனேன். அதுக்குதான் நான் 2 மாசம் டைம் கொடுறேன், மொத்தத்தையும் கட்டுறேன். இந்த இதுக்கு என்ன மொத்தத்தையும் கட்டுவியோ என்ன கிழிப்பியோ அதை நீ கிழிச்சிட்டு போ. எனக்கு 3.5 lakhs எனக்கு இப்ப வேணும். பண்றேன் 3.5 lakhs எனக்கு இந்த வீக் கூட. இந்த வீக் முடிஞ்சு போச்சு. அடுத்த வீக் இந்த மாசம் முடியறதுக்கு முன்னாடி, இந்த மாசம் முடியறதுக்கு 2 நாள் முன்னாடி எனக்கு வரணும். சரி, பாக்குறேன். கண்டிப்பா பாக்குறேன் தான் சொல்றாரு தவிர அப்ப கூட கொடுக்கற மாதிரி பண்றேன்னு தானே சொல்றேன். அதுக்கு சொன்னாலும் ஏற்பாடு பண்றேன்னாலும் அதுக்கும் நீ ஏதாவது இதுவா. இப்ப எதுக்கு போன் எடுக்க கூடாது? சரி, உன் பையன் எக்ஸாம் முடிச்சுட்டானா? எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஆஸ்கண்ட் இல்லன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் உனக்கு வேண்டாது. அவன் படிக்கல, எக்ஸாம் ஸ்கூலுக்கும் அனுப்பல, எதுவும் பண்ணல. அவனை அவங்க ஒரு இடத்துல ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டோம். அனாத ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டேன். விட்டுரு. என்ன சொல்றீங்க? அரி உனக்கு எதுக்கு அறிய அந்த கதை? ஏன்னா தப்பானவனுக்கு பிறந்தவன் தானே. நீ நல்லவன், நல்லா இரு. சரியா? உங்ககிட்ட வாங்கின காசுக்கு எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணி எனக்கு மனசு கஷ்டப்படுத்துறீங்க. என்ன கஷ்ட வச்சு உனக்கு எதுக்குடா இவ்வளவு பேசிட்டு தப்பா? அப்புறம் என்னடா உனக்கு அண்ணா தம்பின்ட்டு? விட்டுரு, அதெல்லாம் வேண்டாம். அப்ப அது மொத்தத்துல என் காசை சுருட்டிக்கிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆக போதுங்க இந்த சனியனுங்க. இந்த மாதிரிலாம் பேசினாதான் கோவம் வருது. தப்பா பேசணும்னு தோணுது. பண்ண மாட்டேன்னு சொல்றேன். உனக்கு நிறைய வாட்டி இது கொடுத்துருக்கேன். அப்ப நீ எங்க போய் உட்காருவ? இப்ப கூட நீ கரெக்டா சொல்ல மாட்டேங்கிற. அவனை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன்னு சொல்ற. நீங்க இப்ப உன் பொண்டாட்டி புருஷனமா எங்க சுத்துறீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நீ எங்கதான் ஊர்மையில எனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை எப்படி பிடிக்க முடியும்? நீ எங்கேயாவது போய் வாழ்ந்தாலோ செத்தாலோ எனக்கு எப்படிடா தெரியும்? என் காசு எவன்டா கொடுப்பான்? புறம்போக்கு. இந்த காசு வச்சு எங்க அம்மாக்கு நான் பாத்துருக்கலாம்டா வைத்தியம். இன்னைக்கு நான் ஏதாவது பண்ணிருக்கலாம்டா. எனக்கு எதுவும் பண்ணிக்கலாடா. நானு பண்ணிக்க வேண்டியதா? நாங்க ஏதாவது வேண்டாம்னு சொன்னோமா? ஹெல்ப்னு கேட்டோம், வாங்கி கொடுக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். மாசம் கட்டணும், முடியல. உன்ன திரும்பி கேட்டோம். எனக்கு உங்க ஸ்டேட்டஸ் தெரியணும். இப்ப உங்க வைஃப் உன் பையன் எங்க இருக்கான்?
பையன் எங்க கூட இல்ல, சரியா? அவன் விட்டு அவன் எங்கேயோ இருந்துட்டு போறான், அவன் நல்லா இருக்கும். நான் உன்ன மாதிரி அவனையும் வளர்த்து காட்டுறோம், சரியா? பொறுமையா இரு, தேவையில்லாம தப்பா பேசாத, தப்பாவும் நினைக்காத. இப்ப பையன் அவங்க கூட இல்லையாமா? இப்ப இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவன் பையன் எங்க இருக்கான்னு தெரியல. உனக்கு எதுக்குடா அவன் பையன் எங்க இருந்தா உனக்கு என்ன? இல்லாத போனா கஷ்டப்பட வேண்டியது நானு, பசங்க வைஃப். நீ என்கிட்ட காசு வாங்குறதுனால நான் இங்க இருக்கோம். நான் இப்ப நான் வரணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு தலைவலியா இருக்குது, நான் உங்களை பாக்கணும். இப்ப நான் வரணும். நான் ஊர்ல இருக்கேன், கும்பகோணத்துல இருக்கேன். நான் வரேன். வா. எங்க வரணும் சொல்லுங்க. கும்பகோணம் வந்துட்டு போன் பண்ணு. ஆமா, நீ போன் எடுத்துடுவ. அப்படியே உன்னை நம்பி எல்லாம் நான் எப்படி நான் வர முடியும்? பின்ன இப்படியும் கேட்டா இதுக்கும் இப்படி பேசுற அப்படின்னு பேசுற. ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் பையன் எனக்கு தர வேண்டியவன் கூட நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி போனப்போ என்னை திருநெல்வேலிலாம் கூட தான் கூட்டும் போனான் இடம் விஷயமா. அங்க யாரோ இங்க சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி இது பண்ணலான்ட்டு. சரி, நான் வந்து பார்த்தா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்க எங்க வரணும் சொல்லுங்க, என் வேலையெல்லாம் விட்டு தொலைஞ்சிட்டு வரணும். எனக்கு இந்த மாசம் வருமானமே வந்து 40,000 கூட தெரியல, 1,10,000 ரூபாய். நான் 70,000 ரூபாய் நான் எங்க இருந்து அரேஞ்ச் பண்ணி கட்டுவேன்? நீ ஏதாவது கொடுத்து வச்சியா? புரியுது இல்ல அரி, புரியுது அரி. நானும் அதுக்கோசரம் தானே சுத்திக்கிட்டு இருக்கேன், ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன இது பண்ணாம இருக்கேன்? எப்படியும் வந்துடும் அரி, கொடுத்துட்றேன். இவ்வளவு நாள் எப்படியோ கஷ்டப்பட்டுட்டேன், நீயும் நானும் கஷ்டப்பட்டேன், இல்ல உங்ககிட்ட வாங்கிட்டேன். சரி, உன் பையன் தான் உன் கூட இல்ல, இப்ப மிஸ்டர்ஸ் எங்க இருக்காங்க? அவங்க வீட்டுல இருப்பாங்க, இல்ல அவங்க அதாவது என்ன சொல்றது, அவங்க ரிலேஷன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்படியே தான் சொல்லும். அப்படி சுத்தி கீழ்த்தற்பதில உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. அது எப்படி என்கிட்ட காசு மட்டும் வாங்கிக்க தெரிஞ்ச வாய்க்கு இந்த மாதிரி போய் சொல்லி எனக்கு சொல்றதுக்கு துப்பு வரல. என் பவானி வீட்டுல இருக்கா, இல்லன்னா என் அண்ணி வீட்டுல இருக்கா, என் தங்கச்சி வீட்டுல இருக்கா சொல்லி தொலை வேண்டியதானே. பாத்துக்கப்பா, போய் பாத்துக்க யாரு எங்க இருக்காங்க. இப்படி நான் உனக்காக நான் எல்லாம் அலையணும். அன்னைக்கு நான் வந்துட்டு வந்ததுக்கு 450 ரூபாய் நஷ்டம் எனக்கு. அதுதானே நான் எதுக்குற அலைய, இதுவும் கஷ்டப்படுற, இதுவும் சொல்ற, எங்க இருக்க வரன்ற எல்லாமே நீயே சொல்லிட்டு அப்புறம் இதுவும் சொல்ற. என்ன பண்ண சொல்ற? உனக்கு வேண்டியது இப்ப நான் கட்டணுமா அந்த காசு, அவ்வளவுதான். அதுக்கு தானே நான் அதுதான் கட்ட மாட்டேங்கிறல்ல. நீதான் கட்டினா எனக்கு எதுக்கு இவ்வளவு தலைவலி கேக்குறேன். உனக்கும் கஷ்டமா இருக்கு, புரியுது ராஜி. நீயும் பேசி பேசி என்னையும் கஷ்டப்படுத்தாத, நீயும் கஷ்டப்படாதன்னு தான் சொல்றேன். தந்துடுறேன்டா, ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டா, சத்தியமா கொடுத்துருவேன்டா, ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டா. இதுக்கு மேல எப்படி ப்ரூவ் பண்ணும்? நீ சொல்ற, நீ பேசுற எமோஷனல் இதெல்லாம் உன்னை கூட்டம் போய் பேசக்கூடாதுன்னு இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் உனக்கு தெரியாது, போகாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னென்னவோ இப்ப சிலது நடந்த கஷ்டங்கள்னால என்னால எதுவும் பேசவும் முடியல. என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். காசு வந்தா போதும்ட்டு புரிஞ்சுக்கோ. ஏற்பாடு பண்ணிட்டேன், எப்போ வேணாலும் வரும். இன்னைக்கே வரலாம், நாளைக்கு வந்துடலாம், இல்ல நான் கேட்ட மாதிரி 1 மாசம் ஆகலாம். ஆனா பொய் சொல்லல, ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் பாரு, நான் கேட்ட மாதிரி 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம். அரி குடுக்குறேன்னு சொன்ன, இப்ப நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு லேட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான்டா எனக்கும் கொடுக்குறேன்னு சொன்னவன இது பண்ண முடியல. நீ பேசுற மாதிரி கோவமா நான் அந்த மாதிரி அவங்க கிட்ட பேச முடியலடா, புரிஞ்சுக்கடா ப்ளீஸ். என்ன வந்து உசுக்கேத்தி பேச வைக்கிறது நீங்க. பேச வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து நீ பேசுன வேண்டாம், நான் பேச விரும்பல. இப்ப இந்த மாதிரி நீ சொல்லி சொல்லி என் மனசு கஷ்டப்படுத்துறியா நீ? அரி பேசாத அரி, நீ இத சொல்லிக்கிட்டே இருந்த ஒண்ணுன்னா. அம்மா பத்தி சொன்ன, அப்புறம் எங்க வைஃப பத்தி சொன்ன. நடந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன், அது நடந்துருச்சுன்னே இருக்கட்டும். உன்னை பொறுத்த வரைக்கும் அதையா என்ன பொறுத்த வரைக்கும் புறம்போக்குங்க. 8வது படிக்கிறப்ப அங்க ஒருத்தர் வந்து ஏதோ வந்து எஸ்ஐ, அந்த ரிட்டையர்ட் ஆன எஸ்ஐ என்ன இளவன்னு தெரியல, அவன் வந்து மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனோட ஆணுறுப்பெல்லாம் தொட வைக்கிறான். நான் வந்து கீழே இறங்கி வந்து எங்க அம்மா கிட்டையும் மிஸ்டர் ஊரும் தான் சொல்றேன். அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு வேற வேலை இல்லை, வாய் மூடிட்டு போடான். இப்படி எல்லாம் என்ன அபியூஸ் பண்ணா நான் இன்னைக்கு 97 பேர் எனக்கு தான் தப்பி விட்டானுங்க. நான் தான் தப்ப விடுறேன். இப்ப கூட வேணும்னா வச்சுக்கலாம். எனக்கு வெறுத்து போச்சு. ஒரு பொண்டாட்டி ஒருத்தர் கூட செய்வாளான்னு தெரியாது. எனக்கு 97 ஆம்பளைங்க 10 தடவை ஊம்பிட்டானுங்க. நான் அவனுங்களெல்லாம் பின்னாடி வந்து காண்டம் போட்டு நான் வந்து ஓட்டு விட்டுட்டேன். வேற என்ன வேணும்? என்ன மிஸ்யூஸ் பண்ணதுனாலதான் எனக்கு மனசுல வச்சு இன்னைக்கு நான் வந்து கூப்பிட்டு செஞ்சுக்கிறேன். இந்த இதெல்லாம் எனக்கு சொல்லவே வேண்டாடி. நான் சொல்லுவேன், எனக்கு மிஸ்யூஸ் பண்ணி எனக்கு தப்பு பண்ணவங்க எல்லாம் நான் உண்மையதான் சொல்லுவேன். நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். அவங்க பண்ணானுங்கன்னா அவங்க கிட்ட பேசுறா, நான் வந்தேனா உங்ககிட்ட ஒன்லி ஒன் என்ன. அதுக்கு காரணம் என்ன? அப்ப சின்ன வயசுல மிஸ்டர் பண்ண அபியூஸ், 8வது படிக்கிறப்ப அந்த எஸ்ஐ பண்ண அபியூஸ், இதெல்லாம் தான் மனசுல இருந்துதான் நான் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் வாண்டட் அவங்க விருப்பத்தோட பண்ணிட்டு போனானுங்க. நான் ஒன்னும் யாரையும் கட்டாயப்படுத்தி பண்ணல.
ஹரி வேண்டாம் ஹரி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஹரி, ப்ளீஸ். உனக்கு request என்ன தப்பா பேசுறேன்? இவ்வளவுதான் பேசிருப்பேன் நான் யூடியூப்ல கூட. ஆமா ஆமா ஆமா, இதுதான் இதேதான் பேசாத. இது கூட உனக்கு தப்பு இல்லைன்னு தோணுது, எனக்கு இது கஷ்டமா இருக்கு. சரியா? என்ன ஆம்பளைங்க வந்து பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? பொம்பளைய வந்து கெடுத்துட்டு ஊர்மையை விட்டாதான் தப்பு. எல்லாமே தப்பு தான்டா. ஒருத்தனுக்கு ஒரு என்ன இவனை பின்னாடி ஓட்டு விட்டதுனால அவன் என்ன பிரெக்னென்ட் ஆயிட்டானா? அவன் ஆசையா வரான் போறான். அதெல்லாம் எனக்கு ஏன்டா கண்ணா, அவன் விருப்பப்பட்டா நீ செஞ்ச, இல்ல உனக்கு விருப்பப்பட்டு நீ போன, அதெல்லாம் எனக்கு வேணாண்டா கண்ணா. நம்ம பேச வேண்டியது பணத்தை பத்தி. அந்த அளவு கூட எனக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு துப்பு இருந்தா நான் ஏன் இதெல்லாம் பண்ணிருக்க போறேன்? சரி, இது நீ அம்மா அப்பா இருக்கும்போதோ இல்ல உன் கூட பிறந்தவங்க இருக்கும்போதோ நீ செய்யணும். சரியா? இல்லாதப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ உங்க ரிலேஷன்ஸ்குள்ள பெரியப்பாவோ சித்தியோ சித்தப்பாவோ பெரியம்மாவோ யார் இருக்காங்களோ அவங்க கூட பேசணும், வரணும், போகணும். சரி, இதெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு எங்க அம்மா செத்து போனப்ப என்கிட்ட காசு இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து எல்லார்கிட்டயும் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நீ சொன்னியாமே அவன்கிட்ட எல்லாம் நிறைய தான் இருக்கும்னு. ஏன் அந்த வாய் வந்து அவன்கிட்ட நான் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். அரி இரு, யார் அந்த வார்த்தையை சொன்னா நான் இருக்கும்போது அவர்கிட்ட கேளு. என்ன? ஓகே, நான் அப்ப அவர்கிட்ட என்ன பேசுறேன்? ரொம்ப வஸ்ட் கேரக்டர் நீயும், சரி உன் பொண்டாட்டியும் வஸ்ட் கேரக்டர். இவ்வளவு தெரிஞ்சு நான் உனக்கு உதவி பண்ணி நான் உபத்திரத்துல மாட்டிக்கிட்டேன். சாரிப்பா, நீ மாட்டிக்க மாட்ட, நான் கிளியர் பண்ணிடுறேன். பொறுமையா இரு, அவ்வளவுதான். இப்பவே நீங்க எங்க இருக்கீங்க போய் பாத்துக்கோன்னு சொல்ற. நீ வந்து ஒரு நல்லவனா இருந்தா இங்க இருக்காங்க, நீ போய் சொல்லலன்னா இங்க இருக்காங்கடா. வீட்டுல இருக்க முடியாது நான் முதல்லயே சொன்னேன். அப்ப எங்க இருக்காங்க சொல்லு, நான் போக மாட்டேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லிட்டாலே போதும் எனக்கு. அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்காங்கடா, போதுமா? அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல எப்படி இருப்பா? ஃப்ரெண்டு வீட்டுல என்ன ஃப்ரெண்டு என்ன கல்யாணம் பண்ணிக்காமையா இருக்கா? அவ எந்த ஃப்ரெண்டு? ஆம்பளை ஃப்ரெண்டா பொம்பளை ஃப்ரெண்டா? எப்படி இப்படி சொன்னா யார் ஃப்ரெண்டு வீடு? அவங்களுக்கு யார் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு பேரு சொல்லு. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சா நான் போறேன், இருக்கிறேன், நீங்க முடிச்ச உடனே சொல்லுங்க, இல்ல நான் வரேன் 10 நாள் கழிச்சு 1 மாசம் கழிச்சு வரேன், சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன வேலாயுதம் சாரா, ரமேஷ் சாரா, இல்லனா மகேஷா, முருகனா? அவங்கெல்லாம் யாரும் கிடையாது. அவங்கெல்லாம் யாரும் கிடையாது. ஆபீஸ் அவங்கெல்லாம் எனக்கு தெரியும், போயிருக்கோம். அவங்களும் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. சரியா? அவங்கெல்லாம் யாரும் கிடையாது. வேற யாரு ஃப்ரெண்டு? அது எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ இதுவா கேட்க விரும்பல, ஏன்னா நானே இருக்கிறது இல்லை. ஏதாவது பேசுனா எங்களுக்குள்ளேயும் திரும்பி சண்டையாகும், அதனால விருப்பப்படலை. என்னன்னா நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்க? வாடகை வேஸ்டா போகுது, அங்க 2 வாடகை வேஸ்டா போகுது. இல்ல அந்த காசை எடுத்து எனக்காவது கொடுத்தா எனக்கு 2 மாசம் வருமே இஎம்ஐக்கு. ஹரி ப்ளீஸ், அது என்னோட கஷ்டம் நஷ்டம், நான் பாத்துக்கிறேன். உன் கஷ்டம் நீ என்ன புடுங்குறீங்க? எனக்கு என் காசு கொடுக்க மாட்டேங்கிற. கொடுக்குறேன்டா, அதுக்கு தாண்டா போயிருக்கேன், வந்திருக்கேன் ஏற்பாடு பண்றதுக்கு. ப்ளீஸ், பண விஷயமா ஒண்டி பேசலாம் ஹரி, ப்ளீஸ். பண விஷயமா கூட நீ என்ன 100 கால்? நான் எப்படின்னா நான் உனக்கு நான் எனக்கு நார்மலாவே நான் மரியாதை கொடுத்து பழக்கப்பட்டவன். நான் மரியாதை கொடுத்துதான் மரியாதை வந்து வாங்க தெரியல எனக்கு. எவ்வளவு செஞ்சும் நான் வந்து உங்ககிட்ட வந்து பேச்சுதான் வாங்கியிருக்கேன் நானு. சரிப்பா, நான் சாப்பாடு போடாம கொண்டுட்டேனா? எப்படி எல்லாம் சொல்றான் பாரு இந்த ஆளு வந்து பார்த்த மாதிரி. நீ சொன்னதான்டா, அவங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க, இது பண்ண மாட்டேன்றாங்க, நீயே தான் சொன்ன. பேசுனப்போ இது பண்ணப்போ உடம்பு சரியில்லாதப்போ எப்படி சாப்பிடுவாங்க? இறங்காது. அவங்களுக்கு எது வேணுமோ அதுதான் கொடுக்கணும். நம்ம பேசினல இப்ப நான் சாப்பாடு போடாம கொண்டுட்டேன்னு நீ என்ன இப்படி சொல்லுவ? அதனால நான் சொன்னேன், நீ அவங்களுக்கு வேணுங்கிறத நிஜமாவே அவங்க உங்களுக்கு காசு கொடுத்து நான் உதவுன அந்த மன உளைச்சல இருந்தாங்க. அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, காசு அனுப்ப மாட்டேங்கிறாங்கம்மா, மேல இத்தனை லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டோம்மா, 15 லட்சம் ரூபாய்க்கு மேல கல்யாணம் ஆச்சுமா. கஷ்டம் ஆனது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். கடைசியில கூட இவ்வளவு காசு கொடுத்து உதவுனே, நீ பார்த்ததுக்கும் வரல, நான் காசு கொடுத்ததுக்கும் உதவல, இந்த மாதிரி தருதலை எல்லாம் நீ வளர்த்த, நீயும் வந்து வீணா போயிட்ட, நானும் வீணா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சாவர நிலைமையில நான் இப்படி குத்தி காமிச்சேன். சரிப்பா அதெல்லாம் நடந்துருச்சு, எங்க மலையே தப்பு இருக்கட்டும். ஓகே, ஏன் முந்தா நாள் கூட சீரியஸா இருக்காங்கன்னு சொன்னா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வரதுக்கு மனசு வரலையே? சரிப்பா, ஓகே. காசு மட்டும் புடுங்கிறதுக்கு மனசு வருது. ஆமா, ஓகே. சரி, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வந்து அக்யூஸ்ட் மாதிரி உட்கார வச்சு அடிக்கிறானுங்க. அப்ப 2 பேரும் அவனை அடிக்காதீங்க சார், அவன் நல்ல பையன் தான், அவனுக்கு காசு கொடுத்து உதவ இருக்கா தெரியுமா? அந்த லேடி கான்ஸ்டபிள போய் கேளுடா. மேம் வேண்டாம் மேம், அவருக்கு இதுவா இருக்கும், வேண்டாம் விட்டுடுங்க, அவர் தனியாளு, நாங்க ஏற்பாடு வாங்கியிருக்கோம். கண்ணு முன்னாடி அடிக்கிறப்பெல்லாம் கம்முன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. நான் என்னடா பண்ண முடியும்?
இப்போ ஒரு 4 பேர் சண்டை பேசிட்டு இருக்கோம், அடிச்சுக்கிறோம்னா தடுக்க தான் முடியும். ஒருத்தனை தடுக்கலாம், 2 பேரை தடுக்கலாம். போலீஸ் கிட்ட வந்து நீங்க கையை பிடிச்சி இழுக்கவா முடியும்? நீ பண்ணது தப்பு இல்லையா? ரெக்கார்ட் பண்ணலாமா? அவங்க என்ன கேட்டாங்க, ஏன் ரெக்கார்ட் பண்ணன்னு கேட்டாங்க. அதுக்கு இல்லை சார் நான் எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன் சிம்பிளா சொல்லிட்டு வச்சிருந்தா பரவாயில்ல. நீ என்னென்னமோ பேசிட்டு அப்புறம் அவங்க கோவம் வராத. நீ பண்ணது பாவி பாவி. நான் அப்படியா சொன்னேன்? அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ப்ரூஃபுக்காக தான் சார் நான் மரியாதையா தான் பேசினேன். அந்த போலீஸ் தானே ஒரு மாதிரி பண்ணா. நான் வந்து எதுக்கு என்ன வந்து பைத்தியக்காரன் ஆக்குறீங்க? நான் பைத்தியமா? என்ன ஏன் பைத்தியக்காரன் ஆக்குறீங்கன்னு கேக்குறேன். ஐயோ நான் இப்படியே செத்துடுவேன் போல. சரி பொறுமையா ரெடி, திரும்பி பரிசுதான் பேசிட்டு. நீ ரொம்ப மோசமான தேவடியா பையன். நீ நிஜமாவே உங்க அம்மா தேவடியாவா தான் இருப்பா. சொல்லு போ, எல்லார்கிட்டையும் கூட்டிட்டு வா போ. எந்தெந்த புறம்போக்கு உனக்கு வந்து வரான்னு பாரு. உங்க அம்மா தேவடியா, உன் அப்பன் தேவடியா பையன், நீயும் தேவடியா பையன், உன் அண்ணன் தேவடியா பையன், எல்லாரும் தேவடியா பசங்கடா. என் காசு வராத வரை நீங்க தேவடியா பசங்கடாண்டா. கொடுத்துட்டா காசை கொடுத்துட்டா எங்க அம்மாவை திருப்பி கொண்டு வா பாக்கலாம். காசு திருப்பி எனக்கு என் நிம்மதியை கெடுத்து போச்சு. எல்லாத்தையும் கொண்டு வா. காசு திருப்பி கொடுத்துட்டா நீங்க நல்லவங்களா ஆயிடுவீங்க. அப்ப கூட தேவடியா பசங்க தான். தப்பு பண்ணிட்டீங்க. காசு கொடுத்துட்டு பேசு. மறு வார்த்தை எப்ப கொடுப்பேன்னு சொல்லு. 3 லட்சம் எனக்கு வரணும். பண்றேன் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். எப்ப பண்ணுவான்னு தெரியல. 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம். இப்படியும் தலைவலி கொடுத்துடுவான். நான் சாகணும்டா. ஏன்டா இத்திஷ் நாயே, நான் சாகணுமா? சொல்லு, நான் இப்பவே செத்துடுறேன் உனக்காகவே. வேண்டாக்கண்ணா, அதெல்லாம் வேண்டாம். காசுக்கோசரம் யாரும் சாக வேண்டாம், இது பண்ணிக்க வேண்டாம். லேட் ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டுட்ட, நீயும் மன உளைச்சல் ஆயிடுச்சு, விட்டுடு. காசு கொடுத்து நான் இப்ப இதை நான் பேசின மாதிரி நான் போடுவேன். உன் கார்த்திக்கும் நான் அனுப்புறேன். எல்லாரும் சேர்ந்து என்ன வந்து என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம். நாங்க என்னடா பண்ண போறோம்? அவங்களுக்கும் தெரியும் வாங்கியிருக்கோன்னு. அப்புறம் என்னடா கத்துவாங்க, ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்ட்டு. அவ்வளவுதான், வேற என்ன செய்ய போறாங்க? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஏன் அவங்களுக்கு அறிவு இல்ல? ஒரு சின்ன பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானே, எனக்காவது ஒரு ஆறுதலா பேசலாம். நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களா? கடைசியில இரு, பேசுனா நீ நார்மலா பேசிக்கிட்டு வந்துகிட்டு போய்கிட்டு இருந்தா, சொந்தம் வேணும், அண்ணா வேணும், தம்பி வேணும்னா எல்லாருமே வருவாங்க போவாங்க. நீ வராதப்ப கூட நான் உனக்கு இத்தனை லட்சம் கொடுத்தேனே. நான் ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்திருக்கியா? காசுக்காக வந்தியே தவிர. நான் வரலடா, இப்போ வரலடா. அது கூட எதனால? நீ இந்த இடம் வாங்கினப்போ 2 வார்த்தை தப்பா பேசுனடா, அதனால மனசு கஷ்டமா. என்ன 2 வார்த்தை தப்பா பேசிட்டேன்? கரெக்டா தான் பேசிருப்பேன் எப்பயும். இல்ல வேண்டாம், என்ன பேசினா சொல்லி தொலை. சும்மா இந்த மாதிரி போய் சொல்லாத. வேண்டாம், அதனாலதான் நாங்க வரல. உருப்படாத அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி முந்தாணி வச்சு 2வது குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு கேட்டு தப்பா. பூந்தமல்லியில வீடு இருந்தப்பெல்லாம் வரல, ஆவடியில வீடு இருந்தப்பெல்லாம் வரல. என்ன பேசுற? இந்த மாதிரிலாம் பேசாத. அப்ப உங்களுக்கு ஒருத்தன் வந்து சம்பாதிச்சு வீடு வாசல் அமைச்சுக்கிட்டா இந்த புறம்போக்குங்களுக்கு எட்டி பார்க்கறதுக்கு துப்பு இல்ல. அப்பெல்லாம் நான் வந்து பிச்சைக்காரன் மாதிரி நான் கடனாளியா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்ப எட்டி பார்த்துட்டு போச்சு. உனக்கு பொறாம பிடிச்ச புறம்போக்குங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உன் குடும்பமே பொறாம பிடிச்ச புறம்போக்கு. கூட இருப்பாங்க, கஷ்டப்படும் போது தான்டா யாருன்னா ஒருத்தர் கூட இருக்கணும். நல்லா இருக்கும்போது சந்தோஷம், தூர இருந்து பார்ப்பாங்க. ஏன் கஷ்டப்படுறப்ப கூட எனக்கு ஒரு பைசா கொடுத்தியா? அந்த லீஸுக்கு நான் கஷ்டப்பட்டு நான் கடனை உடனே வாங்கி நான் போனேன். நீ ஏதாவது கொடுத்தியா? இல்லப்பா, நான் அப்பெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஒரு பைசா நான் உங்ககிட்ட கேட்டது உண்டா? நீ கொடுத்தது உண்டா? நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட்ட, சம்பாதிச்ச, சேர்த்துக்கிட்ட, எல்லாம் பண்ண. யாரும் இல்லைன்னு சொல்லலையே. சொன்னாதானே? இல்ல நான் கொடுத்தேன்னு சொன்னா இல்லையே. அப்புறம் இதெல்லாம் அப்புறமா எப்படி பிப்ரவரி மாசம் அவ்வளவு இதுக்கு எங்க அம்மா ஹாஸ்பிட்டல், ஒரு நாள் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் எட்டி பாத்தீங்களா யாராவது? சரி, இதுதான் வேண்டாம். நான் எவ்வளவு நாள் எங்க அம்மாக்கு நான் கஷ்டப்பட்டிருப்பேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்குல இருந்தேன். பீமூத்திரம் அள்ளி போட்டேனே. எதையும் நீ அள்ளி போட தேவையில்லை. நல்லா பாத்துக்கணும்ன்றதா. நாங்க வந்தா நீ என்ன சொல்லுவ, அதுதான் மனசு கஷ்டம் வரும். இல்ல ஏதாவது ஆக மொத்தத்துல நீங்க எல்லாம் வந்து பயங்கர செல்ஃபிஷ். என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்திருக்கீங்க, என்ன ஏமாத்தி இருக்கீங்க. இல்ல ஏமாத்தல, நீ அப்படி நினைச்சுக்கிட்டா அது உன்னோட. ஏன்டா 3 மாசமா கட்டாம ஏமாத்திருக்கேன்? இது ஏமாத்து கிடையாதா? நவம்பர் மாசம் அங்க அடி வாங்குறது வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த 1 வாரத்துக்குள்ள வீடு தேடி வந்து 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனீங்க. அது ஏமாத்துறது கிடையாதா? ஏமாத்தது இல்ல, கஷ்டம்ட்டு தான் வந்து கேட்டோம், நீயும் பண்ண. திரும்பி இதே பேசாதரி. நான் ஏமாத்தல. அப்ப மறுபடியும் நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு தரணுமா? சரி, இதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. வார்த்தை நான் கேட்கிறேன்டா. ஏமாத்தணும்னு நினைச்சா நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை, உங்ககிட்டயும் பேச வேண்டியது இல்லை. ஒண்ணு சூசைட் பண்ணிக்கலாம், இல்ல எங்க இருக்குன்னு யாருக்குமே வீட்லயோ இல்ல உனக்கோ யாருக்குமே சொல்லாம கூட ஓடி போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும். எனக்கு வர வேண்டிய காசு இருக்குடான்றேன். அப்புறம் நீ திரும்பி அந்த வார்த்தையே இதெல்லாம் விட்டுடுங்க. சரி, என்ன விட்டுடு எனக்கு வரலண்டாரி. நீ பேசுற என்னால கேட்க முடியலடா. சரி, ஒரு நிமிஷம் கண்ணா, நீ என்ன நினைச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேச விடாதுன்னா நீ ரொம்ப தப்பா பேசுறாரு. ரொம்ப தப்பா பேசுற. நீ தப்பா பேசுற. தப்பா பேச வச்சுட. நீ தான் பேச வச்ச.
சரி நான் தான் பேச வச்சேன். அதனாலதான் மனசுக்கு நான் இவ்வளவு பேசுனேன், நீ இவ்வளவு பேசுனதுக்கும் நான் ஏதாவது பேசுனா கடன் வாங்கியிருக்கேன், பணத்தை கொடுத்துடுறேன்னு தான் சொல்றேன். ஏமாத்தல என்னதான் கஷ்டப்படுத்தி எனக்கு 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 தேவையில்லை. எனக்கு ஒரு 10 செக் லீஃப்ல உங்க மிஸ்ஸஸ் கையெழுத்து போட்டு தரணும். இல்ல அவன் தரமாட்டான் இப்போதைக்கு செக் புக். சரியா டிரான்சாக்சன் பண்ணல, அதனால செக். அப்ப நீங்க ஏமாத்துற நோக்கத்தோட தான் இருக்கீங்க. எனக்கு செக் கொடுத்துருக்கோம், செக் கொடுத்துருக்கோம். அதுல போடட்டா 28 லட்சம் வர வேண்டியது இருக்குன்னு நான் போட்டு செக் பவுன்ஸ் பண்ணி கேஸ் போடட்டா? பண்ணிக்கப்பா. அந்த மாதிரி தான் நீ போகணும் பண்ணணும்னா என்ன தேடி கண்டுபிடிச்சி உள்ள உட்காரப்பாங்க. பணம் உனக்கு எப்போ வருமோ அங்கதான் பேசிக்கணும் கோர்ட்ல. என்ன பண்ண முடியும்? அரசு தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியும். அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் என் காசை ஏமாத்தலான்னு உட்காந்துட்டு நடந்ததே சொல்றேன்டா, பிராக்டிக்கலா ஏமாத்தலடா. இவ்வளவு நீ பேசுறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்டா. எனக்கு அந்த ஒரு செக் பத்தாது, எனக்கு 10 செக் நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. என்கிட்ட இல்லடா. இப்ப நான் வந்து பேங்க்ல போய் அப்ளை பண்ணி வரணும். சரியா? வந்து வாங்கி. சரி, அப்ப எனக்கு வந்து லீகலா ஒரு பாண்டில் நான் இவ்வளவு காசு வாங்கிட்டேன், நான் இவ்வளவு வந்து இவனுக்கு கட்டணும்னு எனக்கு அட்லீஸ்ட் கையெழுத்து போடுதா? நீ நல்லவனா இருந்தா நீ வந்து சரி நானே வரேன். வண்டிக்கு ரெடியாவதோ கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒன்று பார்த்துட்டு அதுக்குள்ள நீ ரெடி பண்ண முடியும்னா எழுதி வச்சுக்கோ. நானே எங்க வைஃபும் கையெழுத்து போட்டு தரோம். ஓகே? இது நம்பலாமா? நம்பு. நான் வரேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் உங்க 2 பேர்ல யாருக்கு செக் புக் இருந்தாலும் ஒரு 10 செக் எனக்கு கையெழுத்து போட்டு தாங்க. அவங்களது தான் வரும், எந்த எனக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அவளுக்கு தான் நான் IMPS பண்ணிருக்கேன். ஓகே சரியா? அடுத்தது நான் இப்போ சொன்னேன்னா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும்ட்டு நீ சொன்ன எங்களுக்கும் கேஸுக்கு நடந்தது தெரியும்ல, சார் கொடுக்கலன்ட்டு தானே நாங்களும் செக்கப் பவுன்ஸ் பண்ணிட்டு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன பண்ணாங்க? இதெல்லாம் அனுபவத்துல எனக்கு நடந்ததுனால நான் சொன்னேன். அப்ப தலைவலி தானே எல்லாம், அப்ப தலைவலி தானே கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தலைவலி நான் கொடுக்கல, நீயா நினைச்சுக்கிற. நீ யாரு என்ன சொல்லி இல்ல உனக்கு யார்கிட்டயாவது பேசுறதுலையோ உனக்கு யாரு என்ன சொன்னாங்களோ கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், நீயும் பட்டுட்ட நானும் பட்டுட்டேன். என்னால நான் பட்டதுதான் அதிகம். நீங்க வந்து வக்கனையா இருக்கீங்க. அன்னைக்கு உன் பொண்டாட்டி புது புடவை கட்டிக்கிட்டு எவ்வளவு பூ வச்சுக்கிட்டு வக்கனையா தானே இருக்கா? அவ என்ன கஷ்டத்துலயா இருக்கா? இல்ல வெளியில போறோம் வரோம்னா கோவிலுக்கு பூ வச்சுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல புடவை கட்டிக்க மாட்டாங்க. எனக்கு கஷ்டம் இருந்தா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணும். ஓகே ஓகே, ஒரு முழம் பூ 20 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டது தப்பா போச்சு. ஓகே சாரி, இனிமேல்ட்ட எதுவும் வச்சுக்க வேணாம்னு அவங்க கிட்டேயும் சொல்லிடுறேன். ஓகே? இதெல்லாம் நடந்தது நீ சொல்ற, நானும் இருக்கிறத சொல்லிட்டேன். ஓகே? இப்போ பணம் தான், பணத்துக்கு எந்த அளவுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுமோ ஏற்பாடு பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். கொஞ்சம் லேட் ஆனாலோ இல்ல சீக்கிரம் வந்துட்டாலும் கொண்டாந்து உனக்கு கொடுத்துறேன். அந்த பாண்ட் சரி நீ சொல்லிடுவேன். இப்ப நான் 15ஆம் தேதி நான் கட்டாம விட்டா எவ்வளவு ஃபைன் போடுவான் தெரியுமா? போன் மேல போன் வரும் தெரியுமா? ஹரி சொல்லு, ஹரி என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. தெரியும் எனக்கும், பேங்க்ல வாங்கினா அந்த டேட்டு கட்டலன்னா கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணணும்? நான் மேல மேல கடனாளி ஆகி கடன் வாங்கி கடன் அடைக்கணுமா? ஹெல்ப் பண்ண முடிஞ்சா இன்னும் கூட இந்த 3 மாசமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு மளிகை சாமான் கூட வாங்கிக்கல. இந்த மாசம் 100 ரூபாய் கூட நான் வந்து நான் சாப்பாடுக்குன்னு மத்ததெல்லாம் வீணா போயிருக்கு உன்னால. 3 நாளா 4 நாளா சாப்பிடவே இல்லை தெரியுமா நான்? சரியா? சாரிப்பா சாரி. என்ன சாரி? வேற சாப்பிடலன்னு சொல்றிய, என்னால அதுக்கு சொல்றேன். வேற என்ன பண்ணட்டும்? பக்கத்துல இருந்தா எனக்கு என் வேலை எனக்கு பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதுலயும் ப்ராப்ளம் ஆகுது உங்களால. ஹரி அதுதான் ஹரி, நீ இத கொஞ்சம் ஒரு தப்பா நினைக்காத, ஒரு இதுக்குதான் சொல்றேன். பொறுமையா இரு, எத்தனை நாள்ல ஒன்னாலும் முடியும், கொண்டாந்து உனக்கு கிளியர் பண்றேன். நீ அதுதான் நான் முதல்ல இருந்து சொல்றேன். இதை பத்தி நினைக்காத ஹரி. கண்டிப்பா எங்க பேர்ல நீ நம்பி குடிச்சியோ இல்ல நாங்க ஏமாற்ற மாட்டோம் நினைச்சு குடிச்சியோ இல்ல ஏமாத்துருவோம்னு நினைச்சுக்கிறியோ எப்படி ஒன்னாலும், ஆனா எனக்கு எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது. கண்டிப்பா சொல்றேன். ஆமா, தப்பான எண்ணம் கிடையலன்னா நான் எங்க அம்மாக்கு சோறு போடாம கொண்டுட்டேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பேசினதுனால அவங்க என்ன அடிச்சாங்கன்னு சொல்லுவாரு. எல்லாம் மாத்தி மாத்தி பேசுவாரு. உண்மையை பேசினா கூட சந்தோஷப்படலாம். இதுக்கு தானடா வேண்டாம் பழசு எதுவும் பேச வேண்டான்றது. நடந்ததை சொன்னாலும் கஷ்டம், நடந்தது தானே. அதெல்லாம் நடக்காது. அது எப்படி நேத்தே ரெடி ஆயிடும் சொல்லி நேத்தே இப்ப அப்ப இன்னும் 1 மாசம் ஆகும்னு சொல்ற? அப்ப நேத்து சொன்னதெல்லாம் பொய்யா? மொத்தத்துக்கும் நான் சொன்னது. சரி, இப்ப 3 லட்சம் ரூபாய் எப்ப ரெடி ஆகும்? இப்போ அவங்க இன்னும் நான் அவனை பார்க்கல. நேற்று போனவங்கதான் எங்க இருக்காங்கன்னு நான் பேசல. போன் பண்ணேன், வரேன்ப்பா வெளியில அந்த வேலையை தான் சுத்திட்டு இருக்கோம், சாப்பிட்டியான்னு கேட்டான். இல்லடா இன்னும் சாப்பிடல. சரி நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசல. காசு வந்துருச்சாமா?
அதுக்கு தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. தெரியல, அவன் பேசல, ரெடி ஆயிடும் தான் சொன்னான். சரியா, வந்துடும். அதுக்கு தான் நானும் நீ இப்ப சொன்ன பாரு 3 நாளா சாப்பிடாம இருக்கேன். நான் எங்கேயோ அந்த நடந்து போறோம் இல்ல 2 வார்த்தை பேசணுமென்றதுக்கோசரம் காலையில ஒண்டிதான் சாப்பிடுறேன், மத்தியானத்துல ராத்திரியில ஆக மொத்தத்துல இவர் வந்து வேற எதுவுமே இல்ல, டைம் பாஸுக்குன்னு எனக்கு கால் பண்ணி பேசுவார் போல. நீ இப்ப அதான் பாத்தியா, போன் எடுக்கலனாலும் எடுக்கலன்னு கத்துற, எடுத்து பேசினாலும் எனக்கு சரி. மத்த நேரத்துல எல்லாம் ஆன்லைன்ல வரீங்க போறீங்க, 100 கால்ஸ் பண்றேனே, ஒரு எடுத்து பேசினா என்ன? ஹரி, என்னன்னு தெரியாம நான் என்ன சொல்லட்டும் ஹரி? அவங்ககிட்ட பேசி என்ன பாச்சு, அதாவது அவன் இல்லைங்க இன்னைக்கு வந்துடும் மத்தியானம் பேசிட்டோம் இல்ல அட்வான்ஸ் தரேன்னு இருக்காங்க, அவன் ஏதாவது சொன்னாதான் நான் உங்களுக்கு சொல்லணும். எதுவுமே தெரியாம நான் உங்ககிட்ட சொன்னா நீ சொன்னீங்களே, நீங்க தானே சொன்னீங்கன்ட்டு என்ன இது பண்ணுவேன். அதனால நான் எடுக்கல. நேற்றுக்கு இப்ப 4 நாளா டெய்லி காலையிலயோ மத்தியானமோ பேசிட்டு தானே இருக்கோம். பேசாமையா இருக்க? 100 கால்ஸ் பண்ண ஒரு கால் நீ வந்து பேசுற, அவ்வளவுதான். 100 கால் தான் சொல்லாத, இஞ்சி போனா 6 கால் 7 கால். ஒவ்வொரு நாளும் வந்து மணிக்கணக்கா நான் உனக்கு பேசிக்கிட்டு இருக்கணும். எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு தேவையா இந்த மன உளைச்சலுக்கே? நீ வேண்டாம். சரிப்பா, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாம் ஃபைனல் ஆகும்போது உனக்கு என்னால எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டியோ அதெல்லாம் நான் கிளியர் பண்றேன். கண்டிப்பா நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஈடாகாது, நீ எவ்வளவு கொடுத்தாலும். சரி ஓகே, காசு கொடுக்கல, உனக்கு விருப்பம் தான் வாங்கிக்கோ, இல்லைன்னா விட்டுரு. ஓகே, நான் உங்ககிட்ட வாங்கின லோனை அடைக்கிறேன், அதுக்கு கேரண்டி. எனக்கு இப்ப 3.5 lakhs எனக்கு இந்த அடுத்த ஒரு 4-5 நாளுக்குள்ள எனக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், இல்லைன்னா எனக்கு தலைவலியா தான் இருக்கு. நான் ஃபோன் பண்றேன்ப்பா, எப்போ வேணாலும் வந்துடும். இன்னைக்கே வரலாம், இல்ல நீ சொல்ற மாதிரி 4 நாள்ல கூட வந்துடும். கண்டிப்பா கிளியர் பண்றேன். ப்ளீஸ் பொறுமையா இரு. அப்ப கடைசி வரையும் உன் மிஸ்டர்ஸ் எந்த ஃப்ரெண்ட் வீட்ல இருக்காங்கன்னு தெரியாது. அப்ப இதெல்லாம் தப்பா தானே படுது. அப்ப எங்க கொண்டு போய் விட்டுருக்கேன்? அது நான் ஃபீல் பண்ணாரு. சரியா, உனக்கு வேண்டாம். ஓகே, விட்டுடு. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, என்ன இது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். விட்டுடு. என்னால அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு, நானும் அவங்கள நம்புறேன். சரியா? ஆமா, நீங்க மாத்தி வந்து என்ன நம்ப வச்சு கழுத்தா இருந்துட்டீங்க. நீங்க நல்ல கதை இருப்பீங்க போல மாத்தி மாத்தி. ஓகே, நாங்க கதை இருக்கிறோம், நீ உன்னை நம்பி வச்சு ஏமாத்திட்டோம் அப்படியே நினைச்சு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். சரியா, பொறுமையா ஏற்பாடு பண்ணியிருக்கேன், கண்டிப்பா முடிஞ்சிரும் கட்டிடுறேன். சரியா, ரிலாக்ஸா. நான் அங்கேயே வந்து நான் வாங்கிக்கிறேன் காசு. நான் எங்க வரணும் சொல்லுங்க. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு இப்ப தெரியலையா? என்ன இங்க இருக்க சொல்லிட்டு அவன் எங்கேயோ போயிருக்கான். அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்கீங்க, அவங்க ஊருக்கு தானே போயிருக்கீங்க, எங்க போயிருக்கானே தெரியலையே. அவங்க ஊருக்கு தாண்டா வந்தோம், அவங்க வீட்டுல இருக்க முடியாதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்லடா. அப்புறமா அங்க சும்மா உட்காரத்துக்கு எதுக்கு? அவங்க கூடவே நீங்க சுத்த வேண்டியதானே, சும்மா சுத்துறாள் தானே. போக முடியும் என்ன அவங்க? ஹரி, எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல ஹரி, ப்ளீஸ். நான் அவங்க கூட எல்லாம் சுத்த முடியாது. அவங்க என்ன இதுல இல்ல, இதுக்கும் வேணா போகலாம் வரலாம், கூட துணைக்கு வாங்கிட்டு கூட்டும் போகலாம். அப்ப அவங்க ஏதாவது வாங்கிட்டுன்னு போட்டு உனக்கு தராம போனா என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி பண்றாளுங்கல்ல, அந்த மாதிரி பேட் பாயும் அவங்க கிடையாது. பிளஸ் அந்த மாதிரி திங்க் எனக்கு இல்ல. சரியா? அப்ப நான் பேட் பாய் நான் சொல்லல, அவன் கிடையாதுன்னு சொன்னேன். அதான் நீங்க எல்லாம் நல்லவங்க, நான் கெட்டவன், வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுவுமே சொல்லல. ப்ளீஸ், அவன் அந்த மாதிரி ஏமாத்துற பையன் கிடையாதுன்னு தான் சொன்னான். ஆமா, ஏமாத்துற பையன் கிடையாது, அதனாலதான் மாசம் கணக்குல சுத்த விடுறான். நான் வந்து நான் வந்து கெட்டவன், நான் வந்து ரொம்ப மோசமானவன். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு லோன் போட்டு கொடுத்துட்டேன். ஹரி, அதுதான் ஹரி, நான் உங்ககிட்ட வாங்கிட்டு இப்போ உங்களுக்கு தராம கொடுக்காம இப்போ தரேன்ற மாதிரி தான் ஏமாத்துறீங்கன்றது வாயில வந்துருச்சு பாரு. சொல்லு, என்னென்ன சொல்றியோ சொல்லி. நீ தானே சொல்ல வந்த ஏமாத்திட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பதட்டத்துல வராதடா வார்த்தைங்க. நீ சொல்றது தானடா, நானடா சொன்னேன், குடுக்குறேன் தானடா சொன்னேன். உனக்கு ஒண்ணுமே இல்லாத உனக்கு பதட்டத்துல வார்த்தை வந்துருச்சு. நான் எனக்கு இவ்வளவு கஷ்டத்துல பண்ணாட புறம்போக்குன்னு சொன்னதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னு என்ன லவடிக்கா பால் வரையும் நீ பேச வேண்டியது இல்லடா. நீ தெரியாத ஆளுக்கோ நான் என்னடா புண்டாமயிரா உனக்கு? எனக்கு தெரியாது அதுக்கோட அர்த்தம்னா. ஒண்ணுத்துக்கும் ஆகாதவன் நீ புண்டாமயிரா இருந்துக்கோ. என்ன லவடிக்கா பால்னு சொல்ற? நான் பார்த்ததுண்டா. எங்க அம்மாக்கு பீ மூத்தம் அள்ளி போடுறப்ப அவங்களுக்கு பார்க்க வேண்டியதா போச்சு. தலையெழுத்தா எனக்கு இதெல்லாம். எனக்கு எவ்வளவு எல்லாம் கஷ்டம் கொடுக்குறீங்க. நான் அந்த மயத்துக்கு சமமா? நான் லவடி கபால் என்ற வார்த்தைக்கு என்னடா அர்த்தம்? நீ லவடி கபால் ஆயிரு, உன் குடும்பமே லவடி கபால் குடும்பம் நான் சொல்றேன். சொல்லல சொல்லி இருக்க, அப்புறம் என்ன இன்னும் இப்பதான் சொல்ற மாதிரி சொல்ற? நான் சொன்னதுக்கு அப்புறமா நீ சொல்ற? அதுக்கு முன்னாடியே தான் சொல்லியிருக்க. இது ஹரி, வேண்டாம் ஹரி, ப்ளீஸ். மறுபடியும் நான் சொன்னேன்னு போய் சொல்றான் பாரு அந்த ஆளு. நீ போட்ட யூடியூப்ல எல்லாம் பாடுறா, நீ போட்டது தாண்டா, ஸ்டேட்டஸ்லயும் இதுலயும் போட்டது தாண்டா.
ஸ்டேட்டஸ்க்கு நான் என்ன இந்த தேவடியா பையன் கிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்கல நான் போட்டேன். இவங்க காசு வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துறாங்கன்னா நான் இங்கிலீஷ்ல நல்ல விதமா தான் போட்டேன். ஹரி ஹரி ப்ளீஸ் வேண்டாம் ஹரி, பழசு பேச வேண்டாமே. அப்ப ஏன் நான் கெட்ட வார்த்தை பேசணும்னு போய் சொல்றேன்? போய் சொல்லாது, உண்மையை சொல்லு. சரிப்பா, நீ சொல்லல, காசு வாங்கிட்டு கட்டாம இருந்தா போடதான் செய்வாங்க. ஓகே ஓகே சரி ஓகே, கோச்சுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், கொண்டாந்து கட்டிடு. ஓகே ப்ளீஸ். எப்ப கரெக்டா சொல்லு. ஒரு மாசம்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வாரத்துக்குள்ள வரணும். இந்த வாரத்துல முடியாது ஹரி, அவன் இப்போ போயிருக்கான்ல, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வரணும். இன்னைக்கு புதனா வியாழக்கிழமையா ஆயிடுச்சு, இன்னொரு பாக்குற வந்துடுச்சுன்னா அவன் கொடுத்துட்டா கூட இல்ல, நீ கேட்குற மாதிரி அந்த 3 லட்சமாவது வாங்கிட்டு வந்தாவது உனக்கு. 3 லட்சம் கிடையாது, 3 லட்சம் எனக்கு அடுத்த மாசம் இஎம்ஐக்கும் சேர்த்து கேட்டேன். நான் எக்ஸ்ட்ரா கூட கேட்கல உங்ககிட்ட. அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டாலும் அவ்வளவுதான், மழை வர்றது கூட இருந்துப்போம். சரி. ஏன்னா உனக்கெல்லாம் மற்றவங்க கிட்ட எல்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபாய் வட்டி கட்ட முடியும். எனக்கு நான் பேங்க்ல இஎம்ஐ போடுறதுக்கு கூட அது கட்டுறதுக்கு துப்பு இல்லை. ஏன்னா என்ன ஏமாத்தணும்னு பாக்குறேன், என்ன வந்து ஏற்றி பிழைக்கிறேன். ஹரி புரிஞ்சுக்க ஹரி, பேங்க்கு வட்டி கம்மி, வாங்கி கொடுத்த நானும் வாங்கிக்கிட்டேன். அவங்களதெல்லாம் 10 நாள் டிலே ஆனாலும் அந்த வட்டிக்கு அதுக்கு தான் அட்ஜஸ்ட் ஆகும். சரியா? தேவையில்லாம இது பண்ண மாட்டான். வெளியில ஹேண்ட் லோனா வாங்குறதுக்கும் இந்த பேங்க்ல வாங்கிட்டு போக வேண்டியது. அப்படி ஏதாவது வாங்கி எனக்கு கொடுத்துடு. இப்ப ஒண்ணும் இல்ல, அப்படி ஏதாவது நீ வாங்கி எனக்கு கொடுத்துடு. அந்த மாதிரி பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். சரியா? அன்னைக்கு இருந்த இது வேற, இன்னைக்கு இருக்கிற இது வேற. இப்ப எனக்கு வர வேண்டியது, நான் யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணனோ இல்ல என்ன ஏமாத்தி வாங்கி போனானுங்கன்னு நான் நினைச்சா அவங்க கிட்ட எல்லாம் வாங்கி ஒன்னொன்னா கிளியர் பண்றேன். நீ நம்ப மாட்டேன் சொன்னா, அப்புறம் அதுக்கும் ஏதாவது சொல்லு. இடத்துதும் வர ஒரு நல்ல நியூஸ் எனக்கு வந்தது, நான் பேச விரும்பல, வந்துடும், கொடுத்துறேன். இதே தானே சொல்றீங்க, எத்தனை மாசமா சொல்றீங்க. தானடா சொல்லணும். அப்புறம் என்ன பண்ணிருக்க, எப்படி வரும்னு கேக்குறல்ல, இதுதான் இருக்கிறது என்னோட இது. பேக்கப் பண்றது என்னோடது, வர வேண்டியது. நான் வேலைக்கு போல இல்ல ஏதோ ஒரு. சரி, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உங்க 10 செக் உங்க மிஸ்ஸஸ் கையெழுத்து போட்டு எனக்கு தரணும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த 100 ரூபாய் பாண்ட் பேப்பர்ல என்ன ஏதுன்னு இருக்கிற மாதிரி எழுதிட்டு எனக்கு கையெழுத்து போட்டு தரணும். எனக்கு இதுக்கப்புறம் நான் உங்களை பயந்து இருக்க முடியாது. வேண்டாம் வேண்டாம், இருக்க வேண்டாம், பண்ணி தரேன். பொறுமையா நான் வரேன், இந்த காசை ரெடி பண்ணிக்கிட்டு வந்து அதுவும் உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். சோ இந்த வாரம் முடியாது, அப்ப இந்த மாசம் கடைசிக்குள்ள கொடுத்துருவீங்க. ஹரி, இந்த வாரம் முடியாதுன்னு சொல்லல, வந்துட்டா கூட கொண்டாந்து கொடுத்துறேன்னு தான் சொல்றேன். சரி, எனக்கு நீ இது பண்ணிக்கிற, இமேஜ் பண்ணிக்கிற, அது என்ன சொல்றது, வந்துடும்ன்ற ஒரு இதுல இருக்க, அதனால சொல்றேன். வரணும், அந்த அடுத்த நிமிஷம் நிக்க மாட்டேன். ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ எது கிடைக்குதோ பிடிச்சிட்டு வந்து நேரா வீட்டுக்கு கூட போக மாட்டேன்டா, வேப்பம் பட்டு வந்துடுறேன். ஓகேவா? அது இந்த மாசம் கடைசிக்குள்ள எனக்கு வந்துடும். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ கொடுத்துறேன். அது இவ்வளவு சீக்கிரம் சொல்லி மாச கணக்காவும் சொல்றீங்கல்ல, கரெக்டா எனக்கு டைம் சொல்லுங்க. ஹரி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஹரி, இதுக்கு மேல எப்படி பேசணுன்ற சொல்லணுன்ற டேட்டு சொல்லிட்டா நீ அந்த டேட்டு கொடுக்குறியான்ட்டு கத்துற, அப்புறம் ஃபோன் பண்ண எடுக்கலன்ட்டு அதுக்கும் ஃபீல் பண்ற, கத்துற. எதுக்கு? கொண்டாந்து தரேன். எவ்வளவோ இது பண்ணிட்ட, நீயும் கட்டிக்கிட்ட, கஷ்டப்பட்டுட்ட. ஒரு நாள்ன்றது 2 நாள்ல கூட வந்துடும், கொடுத்துட்றேன். சரியா? நம்பு. அப்போ ஒரு நாள்ன்றது 2 நாள்ல கூட வந்துடும். இந்த மாசம் கடைசிக்குள்ள எனக்கு 3 லட்சம் ரூபாய் வந்துடும். எனக்கு தலைவலி எல்லாம் தீரும். இது நான் வந்து நான் அப்படியே வந்து நான் என்ன ஏமாத்திக்கணுமா, நான் நம்பலாமா? அது உன்னோட விருப்பம். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னா நீ தானே சொன்ன, அப்ப நான் சொன்னது கரெக்டு தானே, அதுவும் கேட்பேன். நீ இப்படியும் பேசுவா அப்படியும் பேசுவா. வேண்டாம், நான் கொடுத்துட்றேன், ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஓகே, கிளியர் பண்றேன் ப்ளீஸ், கண்டிப்பா முடிச்சிரு. சரி, எனக்கு காசு சீக்கிரமா கொண்டு வந்து என் கொடுத்துட்டு என் தலைவலியை தீருங்க. எனக்கு இங்க செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். வேண்டாப்பா வேண்டாப்பா, கொடுத்துரு, கொடுத்துரு.